இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது தளத்தின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் ஆசானாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு கணப்பொழுதையும் கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்களால் அன்றாடம் நிறைக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும்
பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் அகம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் மிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக கொடையாக நமது தளத்தின் 394வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். எழில் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமது வாழ்வின் வசமானால் நமது வாழ்வின் பாதைகள் தோறும் வசந்த காலங்களின் அந்த பூரிப்பை, அந்த வசந்தத்தை நம்மால் உணர இயலும் இயல்பாய். அத்தகையதோர் எழில் நிறைந்த உலகிற்கு நம்மை இன்று அழைத்துச் செல்வதற்காக, அதுவும் குறிப்பாக இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு வாழ்வியல்
பற்றிய ஒரு அற்புதமான சிறப்புரையை நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று வழங்குவதற்கு இணைந்துள்ளார்கள் தமிழம்மா முனைவர் விந்திய கௌரி அவர்கள். நிறைய நிறைய தமிழ் இலக்கிய வளத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எண்ணற்ற படைப்புகளை எழுதி வருகின்றார். தமிழ் பேராசிரியையாக நிறைய நிறைய இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தமிழ் செழுமையாக பேசக்கூடிய மாணவர்களை இறைமையின் வரத்தால் உருவாக்கியும் வருகின்றார்கள். நமது தளத்தில் ஏற்கனவே மகளிர் தின வார சிறப்பு விருந்தினராகவும் நெருப்பும் பெண்மையும் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்புரையும் வழங்கியுள்ள அன்பு சகோதரி அவர்கள் இன்று நம்மிடையே இயற்கை எழில் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அருமையான கருத்துக்களை நம்மிடையே முன்வைக்க இணைந்துள்ளார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இயற்கை எழில் சார்ந்து நம்மிடையே பேச உள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு உலகிற்கு ஒரு சிறு பயணம் சென்று வருவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் என்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இயற்கை எழில் என்ற தொகுப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை வசந்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அற்புதமானது, மிகவும் அழகானது. பிரபஞ்சத்தின் அழகு பூமி, பொக்கிசமாய் பொய்கை, உல்லாசமாய் உயிர்கள், சிற்றருவி சிதறி ஓடும், சிறகடித்து பறவைகள் நீராடும், ஆரவாரமின்றி ஆறு ஓடும், அசையாமல் மீனை நோக்கும் கொக்கு, மரக்கிளையில் மதுரமாய் குயில் இசை, மதுநிறை மலர்கள் ஏராளம், மனமில்லா பூக்களும் தாராளம், தேடலினால் வாகை சூடிய தேனீக்கள், வளமாய் வண்ணமயமாய் நந்தவனம். இவை மட்டுமா? நெடுமரங்கள், குறுஞ்செடிகள், கொடிகள், காய்கள், கனிகள், கற்றாழைகள், இன்னும் மலைப்பாக இருக்கிறது. மகிழ்வோடு பாருங்கள், இயற்கையோடு இயைந்து வாழுங்கள். நான் எழுதிய கவிதை. இயற்கை எனக்கு மிகவும் பிடித்தது. ஏனெனில் அது அழகானது, அற்புதமானது, அனைவரையும் வாழ வைக்கும் நல்ல வளம் நிறைந்தது இயற்கை. அனைவருக்குமே அழகு பிடிக்கும் அல்லவா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நிலம், அதை பார்த்து நாம் நம் வாழ்க்கையில் பொறுமையாக வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீர், நீரை நாம் அனுபவிக்கிறோம். அதைப்போல் நாம் பிறரிடத்து இனிமையாக பேச வேண்டும். காற்று இல்லையெனில் நம் வாழ்வு இல்லை. வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நல்ல வண்ணம் பூமியில் நாம் வாழ வேண்டும். ஆகாயம், நம் அனைவரிடத்தும்
பரந்த மனம் அந்த ஆகாயத்தை போல் இருக்க வேண்டும். நெருப்பு, ஆண்களும் பெண்களும் நெருப்பை போல் கற்புடையவர்களாக வாழ வேண்டும். இதைத்தான் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயற்கையின் அழகில் நாம் நம்மை மறந்து அதனை ரசித்து அதனுடைய செயல்பாடுகளை உணர்ந்து அது நமக்கு சொல்லும் நல்ல செய்திகளை அறிந்து நல்ல வண்ணம் நாம் பூமியில் வாழ வேண்டும். சங்க காலத்திலே வாழ்க்கையை இயற்கையோடு இயைந்த வண்ணம் வாழ்ந்துள்ளனர் என்பதை ஒரு பாடல் வழி நாம் அறியலாம். தலைவி, தோழி, தலைவியோட வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னு தோழி கேட்குறா. தலைவன் தன் மீது கொண்ட அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பாடல் வழி கவிஞர் நமக்கு எடுத்துரைக்கிறார். குறுந்தொகை பாடல். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்றே, நீரினும் ஆறளவின்றே, சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே என்கிறார் கவிஞர். எவ்வளவு அற்புதமான பாடல் வரிகள், எவ்வளவு அழகானது பாருங்கள். தலைவன் தன் மீது கொண்ட அந்த அன்பு இந்த நிலத்தை விட பெரிதானது. இயற்கையை பார்த்து அதை தன்னோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு அவ சொல்றா, வானினும் உயர்ந்தன்றே. உயரம் அப்படின்னா இந்த ஆகாயம்தான், போய்கிட்டே இருக்கும், எல்லை இல்லாதது. நீரினும் ஆறளவின்றே. தலைவன் தன் மீது கொண்ட அந்த காதல் ஆழமான காதல், உண்மையான காதல். அத இயற்கையோடு பார்க்கிறார் கவிஞர். நீரினும் ஆறளவின்றே, சாரல் மலைப்பகுதி. சாரல் மலை உயர்வானது. மலையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றும் என்றால் அதனுடைய வளம் தோன்றும், இன்னொன்று நிமிர்ந்து நிற்கும் அந்த எண்ணம் நமக்கு வரும். கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். உயர்வான பூ. அந்த பூ எப்படி இருக்கும் அப்படின்றத பாடல்ல கொடுத்திருக்காரு. பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. தேன் எளிதாக நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ராணி தேனி, வேலைக்கார தேனீக்கள் பல மலர்கள்ல இருந்து தேனை எடுத்து அதை சேகரித்து பல நாட்களுடைய அயராத உழைப்பு தான் தேன். தேன் மருத்துவ குணம் நிறைந்தது, இனிமையானது, சுவைப்பதற்கு நமக்கு இனிமையை தரும், பிடிக்கும். பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. அப்போ அவருடைய அந்த காதல் எப்படிப்பட்டது அப்படின்றத இயற்கை வழி சொல்லும் போது உயர்வானதே தான் சொல்றாங்க. இந்த பாடல் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, உண்மையான காதல் இருக்கணும், தலைவன் தலைவி வாழ்வு சிறந்ததா இருக்கணும், அப்பதான் இந்த உலகம் ஒழுக்கம் நிறைந்ததா இருக்கும், அந்த காதல் இயற்கையானதா இருக்கணும் அப்படின்றத இந்த பாடல் வழி நமக்கு உணர்த்துறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இயற்கையினோட அமைப்பு எவ்வளவு உன்னதமா இருக்கு பாருங்க. மலையும் மலை சார்ந்த பகுதியும், காடும் காடு சார்ந்த பகுதியும், வயலும் வயல் சார்ந்த பகுதியும், கடலும் கடல் சார்ந்த பகுதியும். மலை பகுதியில பல வகையான உயிர்கள் வாழ்கின்றன, பல வகையான மலர்கள் பூக்கின்றன. குறிஞ்சி பாட்டுல கபிலரு பல வகையான மலர்களை சொல்லியிருப்பார். மலை பகுதியில அன்றைக்கு வாழ்ந்தவங்க மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கும் வெப்பமான காலங்கள்ல பலரும் நாடி செல்வது மலை பகுதியைத்தான். ஏன்னா அங்க உள்ள அந்த காற்று பரிசுத்தமானதா இருக்கும், தூய்மையானதா இருக்கும். அந்த காற்றை நம்ம சுவாசித்தாலே நமக்கு மகிழ்வா இருக்கும். பல நாட்கள் உழைத்து ஒரு 3 நாட்கள் நம்ம ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை மலை பகுதிகளுக்கு போனோம் அப்படின்னா குடும்பத்தோட நம்ம மகிழ்ச்சியா அந்த காலங்களை நம்ம அமைத்து கொள்ளலாம்.
மலையில் பார்த்தீங்கன்னா பல வகையான விலங்குகள் பறவைகள் இருக்கும். ஓர் அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு பகுத்தறிவு. பகுத்தறிவு நிறைந்த மனிதன். மனிதனுமே இயற்கை தான், இயற்கையினுடைய படைப்பு தான். தொல்காப்பியர் மிக சிறப்பாக ஒவ்வொரு உயிரும் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுவார். அப்போது 6வது அறிவு படைத்த நாம் இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும். அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா காட்டு பகுதி. இந்த காட்டு பகுதி எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்றத பாவேந்தர் காடு அப்படின்ற தலைப்பில் ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை பாருங்க. முட்புதர்கள் மொய்த்த தரை எங்கும் எதிர் முட்டு கருங்கற்களும் நெருங்கும் மக்கள் இட்ட அடி எடுத்து எடுத்து வைக்கையிலே கால்களில் தடுக்கும் உள் நடுங்கும் கிட அடிமர வேர்கள் பல கூடும் அதன் கீழிருந்து பாம்பு விரைந்து ஓடும் மர மட்டை அசைவால் புலியின் குட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் பின் வாடும் நீள் கிளைகள் ஆல விழுதினோடு கொடி வெய்து வைத்த நற்சிலந்தி கூடு கூர்வாள் எயிற்று வேங்கையெல்லாம் வால் சுழற்றி பாய வரும் காடு பள்ளம் மேடு. இந்த கவிதையில சிறப்பு என்ன அப்படின்னா, அன்றைய கால மக்கள் மலைப்பகுதியில் காட்டு பகுதியில் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்தப்போ கிடைத்த உணவுப் பொருட்களை பகிர்ந்து அவங்க உண்டு வாழ்ந்திருக்காங்க. நெருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடக்க காலங்களில் இயற்கையில் கிடைத்த உணவுப் பொருட்களை அவங்க பசிக்கும் போது சாப்பிட்ருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை கடினமாக இருந்திருக்கு. காட்டுப்பகுதியில் எத்தனையோ கஷ்டங்களை அவங்க அனுபவித்து தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காடுகளை திருத்தி அவங்க நாடாக்கியிருக்காங்க. அப்போ அந்த காட்டு பகுதியில் முட்புதர்கள்லாம் இருக்கும். குறுஞ்செடி, பெரிய செடிகள் அதெல்லாம் இருக்கும். கற்கள்லாம் இருக்கும், கூர்மையெல்லாம் இருக்கும், காலை குத்தும். அவங்க செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க அன்றைய காலங்களில். அவங்க பாதையை உருவாக்கியிருக்காங்க. ஆற்று நீரை அள்ளி அவங்க குடிச்சிருக்காங்க. அங்கே பாம்புகள்லாம் நிறைய இருக்கும், புலிகள் நடமாட்டம்லாம் இருக்கும். எத்தனையோ பறவைகள், அழகழகான பறவைகள் பறந்து போகும். இன்றைக்கும் அதிகாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடியலுக்கு முன்பு நம்ம குழந்தைகளுக்கு வைகறை பொழுது விடியல் அது எப்போ அப்படின்றத அவங்களுக்கு காட்டணும். அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அவங்கள எழுப்பணும். விடிய போகுது எந்திரிங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த பொழுதுல பறவைகள் மர கிளைகளில் கூடு கட்டி இருக்கும். நான் மதுரையில் பார்த்துருக்கேன். வைகை அணை, அந்த வைகை அணையில் பறவைகள் கூடு கட்டினதுல தூக்கணாங்குருவி கூடுகள் வரிசைக்கா அழகழகா தொங்குச்சு. என் பிள்ளைகளை பாருங்கன்னு அதை காமிச்சேன். அற்புதமாக இருக்கும். அந்த கூடுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மழை பெஞ்சா மழை நீர் உள்ளே போகாது. அது தங்குவதற்கான இடத்த அதுக்குள்ளேயே அது உருவாக்கிக்கிறோம். எவ்வளோ காற்றடிச்சாலும் நல்லா ஆடும், ஆனால் கீழே விழாது. தேடி 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 தனக்கான அந்த கூடு அமைப்பதற்குரிய பொருளை எடுத்து எத்தனையோ நாட்கள் மிக அருமையாக அது கட்டும். அத்தனை அழகாக கட்டும். அதில் மகிழ்வாக தானும் பிற உயிர்களும் அதில் வாழ்கிறதுக்கான எல்லா வசதிகளையும் அது செய்து வைத்து கொள்ளும். அதை நேரடியாக நாங்கள் பார்த்துருக்கோம். தூக்கணாங்குருவி கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அதற்கான அறிவு இயற்கை அதற்கு வழங்கியிருக்கு. இப்போ பறவைகள் தாங்கள் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் தேடி வைத்து கொள்கின்றன. அதைத்தான் பாடல் எழுதியிருக்காரு. மலைப்பகுதிகளில் விலங்குகள்லாம் இருக்கும், காட்டு பகுதியிலையும் சில விலங்குகள்லாம் இருக்கும். அதனுடைய வாழ்வு எப்படி இருக்குது, அதனுடைய இட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பாடலை கொடுத்துருக்காரு. பள்ளம் மேடு, நம்ம வாழ்க்கையிலையும் உயர்வு இருக்கும் தாழ்வு இருக்கும். இந்த ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். பாதை அமைப்பதற்கு முன்பு கரடு முரடானதான் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான்.
எல்லா மனிதர்களும் சில நேரங்கள்ல சூழ்நிலையால கெட்டவர்களா இருக்கிறதும் உண்டுதான். இதை இயற்கையிலிருந்து நாம உணர்ந்து கொள்ளலாம். மிக அற்புதமான ஒரு கவிதை இந்த காடுன்னு பாவேந்தர் எழுதியது. இதை நம்ம வாழ்க்கையோட பார்க்கறது தான் ரொம்ப அற்புதம். கவிதை அழகு, கவிதையில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் நம் வாழ்க்கையில் அழகானதாக இருப்பதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து கம்பரோட ஒரு கற்பனை. மனிதனுக்கு கற்பனை அவசியம். இயற்கையா பார்க்கணும். நம்மளோட கற்பனைய அதுல நம்ம பார்க்கணும். அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமி சிரிக்கும். ஒரு கவிஞனுடைய அழகான வரிகள். மழை துளிகள் விழுது, அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். பூக்கள் பூக்குது, பயிர்கள் விளையுது. ஆனா அவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமி சிரிக்கும். இது கவிஞனுடைய கற்பனை. கம்பனுடைய கற்பனை பாருங்கள். வயல்களில் சேல்மீன் போன்ற கண்களையுடைய பெண்களைப் போல், பெண்களுடைய கண்கள் மீன் போல இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. பெண்களைப் போல் திரிகின்ற அன்னப்பறவைகள். அன்னப்பறவைன்னு சொன்னா அது செய்தியாகும். இங்க வயல்களில் செயல்மீன் போன்ற கண்களையுடைய பெண்களைப் போல அப்படின்னு சொல்றாரு. இதான் கற்பனை. ஒரு அணினா உவமை அணி, அழகு சேர்த்து சொல்றாரு. அன்னப்பறவைகள் தாமரை படுக்கையில் தம் குஞ்சுகளை உறங்க செய்கின்றன. தாமரை படுக்கையில குஞ்சுகளை அது உறங்க செய்கின்றன. அவ்வயலில் உள்ள சேற்றில் கிடக்கும் எருமை வீட்டில் விட்டு வந்த தன் கன்றை நினைக்கிறது. பிரிஞ்சிருக்கிற கன்றை அது நினைக்குதாமா. தன் கன்றை நினைத்ததும் அதன் மடியிலிருந்து பால் வடிகிறது. அங்கன வடியும் பாலினை மலரில் உறங்கும் அன்ன குஞ்சுகள் குடித்து இன்னும் நன்கு உறங்குகின்றன. அப்போது வயலில் உள்ள தவளைகள் கத்துகின்றன. தவளை கத்துவது உறங்கும் அன்ன குஞ்சுகளுக்கு தாலாட்டு பாடுவது போல் உள்ளது அப்படின்னு அவர் கற்பனை பண்ணி கவிதையா அவரு எழுதியிருக்கிறார். இல்ல என்ன ஒரு அழகுன்னு பாருங்க. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறாவது அறிவு மனிதன். இதுல அன்ன பறவை, அதனுடைய குஞ்சுகள், தாமரை படுக்கைகள், அந்த பகுதியில உள்ள எருமை மாடு கன்றை அது பிரிந்திருக்கு, அதை நினைச்சு பால் வடிகிறது. அந்த பாலை அன்ன குஞ்சுகள் குடிக்கிறது. அது மட்டும் இல்ல, மிக அற்புதமான ஒரு கற்பனை பாருங்களேன். கற்பனை வளம் நிறைந்தவர் கம்பர். வயலுள்ள தவளைகள் கத்துகின்றன, அது அந்த அன்ன குஞ்சுகள் உறங்குவதற்கு தாலாட்டு பாடுவது போல் உள்ளது அப்படின்னு. இயற்கையை அப்படி ரசித்தாச்சா அவரால் அதை எழுத முடியும். இயற்கையோட அந்த எழில அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பார்த்ததை கற்பனையா மிக சிறப்பா நமக்கு கொடுத்திருக்காரு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனிதனாகிய நாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் தான் அந்த பிரபஞ்சத்துல இருந்திருக்கு. அப்புறம் நமக்கு தெரியும் பரிணாம வளர்ச்சியில மனிதன் உருவாயிருக்கான். மனிதனும் காட்டாண்டி காலம் விலங்காண்டி காலம்பாங்க. அப்ப ரொம்ப அவன் வாழ்வதற்கு சிரத்தை எடுத்துத்தான் அவன் நல்லா வாழ்ந்திருக்கான். இப்ப நம்மளுக்கு எவ்வளவோ வளமைகள் பூமியில கிடைச்சிருக்கு, நம்ம நல்லா வாழ்றோம். அப்போ நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இந்த பிரபஞ்சத்துல வாழ்வதற்கான தகுதிகள் அதற்கு இருக்கு. அந்த உயிர்களை நம்ம அழிக்க கூடாது. அதைத்தான் நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். குருவியாகட்டும், சின்ன சின்ன குருவிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய பறவைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். வண்ண வண்ண நிறத்துல பறவைகள் இருக்கும். ஒவ்வொரு பறவையோட வடிவங்களும் வேறவா இருக்கும். ஒரே நேரத்துல நம்ம ஆயிரக்கணக்கான பறவைகளையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள வயல்ல அதிகாலையில எத்தனையோ புறாக்கள் வரும். இத்தனை புறாக்கள் எங்க இருந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் நினைச்சப்போ, அங்க விளை பொருள் அந்த நிலத்துல செதறி கிடக்கிறத அந்த புறாக்கள் எடுத்திருக்கு. ஒரு சமயம் கம்மங்கதிர், மற்ற சோளத்துல சிவப்பு சோளம், நாட்டு சோளம், வெள்ளைச்சோளம், அந்த மாதிரி இரும்பு சோளம்னு சொல்லுவாங்க. அந்த சோளத்தை தின்பதற்கு சின்ன சின்ன குருவிகள் ஆயிரக்கணக்கில்
வந்து ஒன்று போல அந்த உணவை அதை எடுத்துக்கும். நான் பார்த்துருக்கேன். காலையில் நடைப்பயிற்சி போகிறப்போ ஒரு 6 மணி நேரம் இருக்கும். பார்த்தப்போ ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று போல அந்த பயிர்களை அறுத்த பிறகு அது எங்கே போச்சு தெரியல. அப்போ அந்த உயிர்கள் வாழ்வதற்கு இயற்கை அழகழகா பல வகையான உணவுப் பொருட்களை இங்க விளைய வைக்குது. பூமி தாய் விளைய வைக்கிறா. அப்போ நம்ம அதை பாழாக்க கூடாது. அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். நம்ம வாழ்க்கையில பல பணிகள் இருந்தாலும் நம்ம இயற்கையோட அந்த அழகை ரசிக்கணும். இதை நம்ம நேரடியா பார்த்தும் ரசிக்கலாம். பாடல்களை நம்ம படிக்கிறப்போ இல்லை பாட்டு சினிமா பாடல் இயற்கை தொடர்பான பாடல்களை எல்லாம் கேட்குறப்போ நம்ம அதை உணரணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்வு இயற்கையோடு இயைந்ததா மிகவும் சிறப்பானதா இருக்கும். நம்ம இயற்கைய பார்த்து ரசித்து நம்ம வாழ்க்கையை உன்னதமா மாத்திக்கணும். ஒரு பாடல் எனக்கு தோன்றும். என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கையை அது செம்மைப்படுத்தும். சோர்வு ஏற்படும் போதெல்லாம் இந்த பாடல் தான் என்னை உற்சாகப்படுத்தும். அது என்ன பாடல் அப்படின்னா, திருநாவுக்கரசருடைய பாடல். அந்த பாடலோட பொருள் உன்னதமா இருக்கும், இயற்கையோடு இயைந்ததா இருக்கும். திருநாவுக்கரசர் இறைவனை நினைக்கிறாரு, சிவபெருமான. அப்புறம் சமண சமயத்துக்கு போயிடுறாரு. திருப்போ வயிற்று வலியால தமக்கையை நாடி வர்றாரு. தமக்கையோட உதவியால சிவனோட அருளால சைவம் சார்ந்து அவர் வாழ்றாரு. பல இன்னல்களை சமணர்கள் கொடுக்குறாங்க, மகேந்திரவர்மனும் கொடுக்குறான். இருந்தாலும் அதையெல்லாம் அவரு தகர்த்தெறிந்து உண்மையான சிவ பக்தனா வாழ்றாரு. மக்களுக்கும் நல் வாழ்வை அவரு வாழ்வதற்கான வழிமுறைகளையும் சொல்றாரு. தானும் நல்லபடியா வாழ்ந்து பிறரை வாழ வைத்த மிகச்சிறந்த ஒரு சிவபக்தர் அவர். அவர் பாடிய பாடல், சூழ்நிலை பாருங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவர் அதுல இறை அருளால நல்லபடி வாழ்றாரு. சுண்ணாம்பு நீச்சரை அந்த கொப்பரையில அவரை நிக்க வச்சுறாங்க. அப்போ அவர் பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலேங்கிறார். சிவபெருமான அவர் நினைச்சுக்கிறாரு. நினைச்சா நிக்கிறது சுண்ணாம்பு அந்த நீச்சரை. ஒரு கொப்பரை இருக்கும், நாங்கள் பார்த்துருக்கோம். தண்ணியை பாதியை நிரப்புவாங்க, சுண்ணாம்பு கல்லை போட்டுக்குவாங்க, எல்லாரும் தள்ளி தள்ளி நின்றுக்குவாங்க. ஏன்னா சுண்ணாம்பு கல்லை போட்ட உடனே அது கொதிக்கும். அதை சாந்தா தயாரித்து வீடு கட்டுவாங்க. அந்த கொதிக்கிறதுல இவர் நிற்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? ஒரு கல் மேலே பட்டாலே புண்ணாயிடுச்சுன்னா ஆற பல நாட்கள் ஆகும். நிற்கிறவர் மன உறுதியோடு உண்மையான ஒரு அன்போடு பக்தியோடு சிவபெருமானை நினைச்சு அவர் பாடின பாடல் தான் இது. மாசில் வீணையும் அப்படின்னா குற்றமற்ற, மாசுனா குற்றம், குற்றமற்றவர்களை நம்ம வாழணும். இயற்கையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பொய், களவு, காமம், கோபம், வஞ்சம், சூது, புறம் கூறுதல், புகழ்தல், இகழ்தல், இது எதுவுமே இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கவே கூடாது. மனிதனுடைய வாழ்க்கை பரிசுத்தமானதா இருக்கணும். அதான் நல்ல ஒரு வாழ்க்கை. வீணை வாசிக்கிறப்போ முறைப்படி வாசிக்கணும். அதைத்தான் மாசில் வீணையும். அந்த நேரத்துல அவருக்கு வீணை வாசிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதாமா. மாலை மதியமும், காலை மாலை நண்பகல் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். மாலை மதியமும் வீசு தென்றலும், தென்றல் காற்று வீசுதாமா. தென்றல் காற்று, வாடை காற்று, காற்றிலே பல வகை உண்டு. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இவர் சொல்றது தென்றல், தென்றலும் வீங்கு இள வேனிலும். பருவத்தை பிரிச்சிருப்பாங்க. இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், கார்காலம், கூதிர் காலம். அன்றைய காலங்கள்ல சங்க இலக்கியம் அதற்கு முன்பு மனிதர்கள், நான் சொன்ன மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இல்லையா? அப்போ இந்த பருவங்களை அவங்க சொல்றாங்க. அதுல வளமையான பருவம் வீங்கு இள வேனிலும். மூசு வண்டரை, ஒரு வண்டு மலர்கள் அப்படியேவும் அரும்பா இருந்தது மலர ஆரம்பிக்கும்.
மலர ஆரம்பிச்ச உடனே அந்த வாசம் காற்றோடு கலந்து பல உயிர்களுக்கும் போய் சேரும். அப்போ அந்த வாசத்தை உணர்ந்து இந்த வண்டுகள்லாம் மது எடுக்க அது வந்து போகுது அந்த பூவை நோக்கி. இப்போ போறப்ப மகிழ்ச்சியா போகும், ரீங்காரமிடும் வண்டுகள். அதைத்தான் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதேங்கிறாது. இதுதான் ரொம்ப சிறப்பான ஒன்று. ஒரு பொய்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அது இயற்கையான ஒன்று. அந்த பொய்கையில நீர் இருக்கும், நிலம், அதுல நீர், அப்புறம் எல்லா இடங்கள்லையும் காற்று அதுல இருக்கும், மேலே பார்த்தா ஆகாயம் இருக்கும். அந்த நீர்ல நிறைய உயிரினங்கள் வாழும், மனிதர்களும் அங்க இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பறவைகள், விலங்குகள், புழு பூச்சிகள், மரம் செடி கொடிகள், செடி வேறு கொடி வேறு, எல்லாமே 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 இருக்கும் அந்த பொய்கையும் போன்றதே. பொய்கையில இருக்கிற மாதிரி இருந்ததாம். எப்படி ஒரு அழகு, எப்படி ஒரு நல்ல மனசு, கடவுள் மீது எப்படி ஒரு நம்பிக்கை, இயற்கை அவர் எப்படி அழகா பார்த்திருக்காரு. இந்த பாடல் எவ்வளவு சிறப்பா இருக்குங்க. 4 அடிகள் தான், ஆனா அதுல உள்ள ஒவ்வொரு சொற்களும் எத்தனையோ பொருளை நமக்கு வந்து கொடுக்குது. பொய்கையும் போன்றது ஈசன் சிவபெருமான் என்னுடைய தந்தைன்னு சொல்றாரு. அவர் தன்னை வந்து அடிமையாத்தான் அவர் பார்ப்பாரு, ஈசனை இறைவனா அவர் வந்து பார்ப்பாரு. இந்த இடத்துல தந்தையா எந்தை இணையடி நீழலே, அவருடைய திருவடிகளை நான் நினைக்கிறதுனால எனக்கு வந்து இந்த சுண்ணாம்பு நீட்டரை எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு. என்ன அழகு இந்த பாடல். இந்த பாடல் நான் நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளும் எத்தனை கஷ்டனாலும் நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து இது உருவாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள் எழுதிய ஒரு சிறந்த நூல் இது, ஆற்றங்கரை இலக்கியம், கல்லணைக்கோர் உலா அப்படின்றது. மக்கள் இன்றைக்கு கொஞ்சம் செயற்கையாத்தான் வாழ்றாங்க. மனிதன் அப்படின்னாலே இயற்கை தானே, ஆனா கொஞ்சம் புரிதல் இல்லாதனால செயற்கை தான். விவசாயத்தை பெரிதா நினைக்கிறதே இல்லை. அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு. விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மழை ரொம்ப ரொம்ப முக்கியம். வள்ளுவர் எழுதியிருக்காரு அற்புதமான திருக்குறள்ல, மிக முக்கியமானது, நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான்கின்று அமையாது ஒழுங்குன்னு எழுதியிருக்காரு. நீர் இல்லை என்றால் எவ்வுயிரும் இவ்வுலகில் வாழ முடியாது. மழை இல்லையெனில் மனித வாழ்க்கையில் ஒழுக்கமும் இல்லை என்று ஆகிவிடும் எழுதிட்டார். உண்மைதான். குடிக்க தண்ணி இல்லைன்னா ஒழுக்கம் இல்லாமத்தான் போகும். பசிச்சு சாப்பாடு கிடைக்கலன்னா மனிதனுடைய மனம் மாறுபட்டு போகும். அப்போ இந்த மழை ரொம்ப 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 முக்கியம். மழை இருந்தா தான் விவசாயம் நடக்கும். விவசாயம் நடந்தா தான் எல்லா உயிர்களும் உயிரோடு வாழ முடியும். அவங்க வந்து சேத்துல கைய வைக்கலைன்னா நம்ம சோத்துல கைய வைக்க முடியாது. நாங்க விவசாய குடும்பம்தான். மழை பனி வெயில் எதுவுமே பார்க்காம, இரவு பகல் பார்க்காம அயராது உழைப்பாங்க. அவங்களோட உழைப்பை பார்த்து உணர்ந்து மிக அருமையான ஒரு கவித்துவம் நிறைந்த கவிதையை கொடுத்துருக்காரு. முழுக்க 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 இயற்கை சார்ந்தது. வயல்ல நெல் விளைஞ்சிருக்கிறத பார்க்கறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். அத்தனை ஒரு அழகா இருக்கும். நம்ம சீவக சிந்தாமணி நூலில் வயலை பற்றி மிக சிறப்பாக எழுதியிருப்பார் திருத்தக்க தேவர். நான் அதை நடத்துகிறப்போ பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றையும் அருமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மிக சிறந்த கவிஞர் வந்து நம்ம திருத்தக்க தேவர். நம்ம ஐயாவும் பாருங்க, இயற்கை வளம் எப்படி உன்னதமா இருக்கு, அதுலேயும் நெற்கதிர்கள் எப்படி இருக்கு அப்படின்றத கவிதையில சிறப்பா சொல்லியிருக்காங்க. நெற்கதிர்களில் நீண்ட பயணம், தலைப்பே ரொம்ப அருமை. விளைந்த கதிர்கள் வெட்கத்துடன் தலை சாய்க்க தரைப்படாமல் அறுத்தனர். வைக்கோல் பிரிமனையில் வளைத்து கட்டினர். வைக்கோலை ஒருத்தங்க எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. எதிர 2 பேர் நல்லா தள்ளி தள்ளி உக்காந்துக்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். வைக்கோலை எடுத்து எடுத்து சரி பண்ணி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து வைக்கோல் பிரிமனை செய்வாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்கும்.
சும்மாடு கொண்டு சுமந்து செல்கையில் சில கதிர்கள் பிறந்த மண்ணை பிரிய மனமின்றி நண்பர்களை விட்டு பிரிந்தன நெற்கட்டிலிருந்து கனத்த இதயத்துடன். இவரு அந்த நெற்கதிர்களை பார்த்து எப்படி கற்பனை பண்ணி உண்மை உண்மை அதுல கற்பனை கலந்து மிக சிறப்பா நல்ல சொற்களை அமைத்து எழுதியிருக்காரு பாருங்க. கவர்ந்து செல்ல காத்திருந்த காக்கைகளும் குருவிகளும் பறவைகளும் போட்டி போட்டு விழுங்கின சொத்து சேர்க்காமல். பறவைகள் விலங்குகள் கிடைக்கிறப்போ உணவை எடுத்துக்கும், சேர்த்து 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 வைக்கிற பழக்கம் அதற்கு இருக்காது. சிறுவர்களும் சிறுமிகளும் சிதறும் கதிர்களை கவனமாய் சேர்த்தனர் சிறு சிறு கைப்பைகளில். அதட்டும் பெரியவர்களின் பேச்சினை சகித்தனர் குடும்பத்தின் பசி ஆற்ற. நெல் அறுப்பாங்க, ஒவ்வொரு நிறையா வச்சுப்பாங்க. ஒரு நிறைக்கு 2 ஆட்கள் இருப்பாங்க. பனோர்வாலை அப்படியே அறுத்துட்டே போவாங்க. குனிஞ்சாங்கன்னா வேலையை முடிச்சா பிறதான் நிமிருவாங்க. அப்படி அறுத்து அறுத்து அடுக்கி வச்சுட்டே போவாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை அழகா எடுத்து நல்லா கட்டி தலையில தூக்கி வைப்பாங்க. அவங்க வேகமா ஓட்டமும் நடையுமா கொண்டு போய் களத்துல போடுவாங்க. அப்ப செதறும் இல்லையா அந்த நெல் மணிகளை. ஏழையா இருக்கிறவங்க சரி, இவங்க பெரியவங்க யாருனாலும் சரி, சொலகுன்னு சொல்லுவோம், முறம். அப்புறம் குச்சி மாறு வச்சு நல்லா அதை என்ன செஞ்சுக்குவாங்க, மண்ணா இருக்கும் இருந்தாலும் கூட்டி அள்ளிக்குவாங்க. அப்புறம் புடைச்சுக்குவாங்க, சுத்தம் பண்ணி தனியா நெல் மணிகளை எடுத்துக்குவாங்க. அப்போ சிலர் கெட்ட எண்ணத்தோட அல்லாத செய்யாதம்பாங்க, பலர் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அள்ளிட்டு போங்கம்மா, மண்ணோட மண்ணா போறதுக்கு நீங்க அதை சமைச்சு சாப்பிட்டுக்குவீங்க இல்லையா, அள்ளிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அத கவிஞர் ஐயா சிறப்பா எழுதியிருக்காங்க. வேகாத வெயிலிலும் கிழிந்த ஆடைகளில் தெரிந்த உடல் அவர்களின் வசதியை பெருமை பேசியது. வழியெங்கும் நெல்மணிகள் சிதற வரிசையாய் காத்திருந்த சங்கத்து எறும்புகள் புரணி பேசாமல் ஒற்றுமையே உயர்வு, உழைப்பே உன்னதம், அயராமல் உழைப்போம், ஆயுள் முடிய வரிசையாய் என்று உரக்க பாடியவாறே ஊர்கூடி தேரிழுத்தன உற்சாகமாய் உணர்வு பொங்க. இந்த எறும்புகளோட உழைப்பு அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் நான் நிறைய முறை எறும்புகளோட உழைப்பை நான் பார்த்துருக்கேன். என் ஃபோனில் கூட அதை பதிவு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ஏதாவது சோர்வு தோணுச்சுன்னா அதை பார்த்தோன்னா உற்சாகம் வரும். அவ்வளோ ஒரு வரிசையா போகும், சாறை சாறையா போகும். தன்னால சுமக்க முடியாததை கூட 2 எறும்புகள் சேர்ந்து அந்த உணவுப் பொருளை எடுத்துட்டு போகும். நான் பார்த்துருக்கேன். அயராத உழைப்புக்கு யாரைத்தான் சொல்லுவோம், எதைத்தான் சொல்லுவோம் அப்படின்னா, நல்ல மனிதர்களையும் சொல்லுவோம், எறும்புகளையும் சொல்லுவோம். இவர் பாருங்க, அந்த நெல்மணிகளை எடுத்துட்டு போனதை அதுகெல்லாம் புரணி பேசாமல். ஆமா, ஒரு சிலர் புரணி பேசுவாங்க இல்லையா வேலை செய்யாம. என்ன ஒரு அழகா கவித்துவம் நிறைந்த கவிதையை படைச்சிருக்காருன்னு பாருங்களேன். இவர் நினைச்சா எப்படி எழுதலாம், கண்ணால பார்த்ததை எழுதிட்டே போகலாம். அது கற்பனை நயம் இல்லாம ஒரு செய்தியை சொல்ற மாதிரியே இருக்கும். இலக்கிய நயம் இல்லாம போகும், கவிதை அழகு இல்லாம போகும். அந்த எறும்புகள் சொல்லுதான். இத படிப்பினையா நாம உணரணும். ஒற்றுமையே உயர்வு, உழைப்பே உன்னதம், அயராமல் உழைப்போம், ஆயுள் முடிய வரிசையாய். என்ன அழகு! வாழ்க்கை மொத்தத்தையும் நம்மளுக்கு இதுல கொடுத்துட்டாரு. அடுத்து பாருங்க, அதனோட தொடர்ச்சியா வெற்று கால்களுடன் கதிர் தூக்கும் மனிதர்களுக்கு பச்சை கம்பளம் விரித்தன வரப்புகள். சுமையும் வெயிலும் ஆரோக்கிய ஊற்றை வெளிப்படுத்தின உடலிலிருந்து வியர்வை வெள்ளமாய். இந்த வரப்புகள் எப்படி இருக்கு, அவங்க காலில் செருப்போட மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு காலு சுடக்கூடாது. வரப்புல எல்லாம் புல்லுகள் இருக்கும். அப்போ மிதிக்கிறப்போ நம்மளுக்கு காலுக்கு வசதியா இருக்குமே ஒழிய கஷ்டமா இருக்காது. அது அழகா எழுதியிருக்காங்க. பச்சை கம்பளம் விரித்தன வரப்புகள் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. வழிந்தோடு வியர்வை உழைப்பை பெருமைப்படுத்தி உழைக்கும் அவர்களின் ஆயுளை அதிகரித்து மண்ணை முத்தமிட்டு மடிந்தன மகிழ்வுடன். என்ன ஒரு சிறப்பு பாருங்க. வேளாண்மை தொழில் செய்பவர்களுடைய உழைப்பை அவர் அழகா தன்னோட நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு. நெற்களஞ்சியம், களஞ்சியம் அப்படின்ற சொல்லே அழகு தெரியுமா, எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறது. வேளாண்மை குடும்பத்துல எல்லாமே இருக்கும். சோளம், மக்காச்சோளம், நெற்கள், எள்ளு, கொள்ளு,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பருத்தி, கரும்பு போட்டிருந்தா வெள்ளைக்கட்டி, புளி, வத்தல், பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, நிறைய 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 இருக்கும், நிறைய இருக்கும். அவ்வளோ வளமையா எங்க வயல்ல எல்லாம் நஞ்ச புஞ்ச 4 கிணறுகள், அவ்வளோ வளமையா இருந்தது. இப்போ அந்த இடம்லாம் வெற்றிடமா தான் இருக்கு, வருத்தம் தான். நெல் பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரே வகையான நெல் போடுவாங்க, சில சமயம் 2 வகையான நெல் கூட போடுவாங்க. ஓராண்டுக்கு முன்பெல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை கோடையில கூட எங்க ஊர் கம்மால தண்ணி இருந்துச்சுன்னா இப்பவும் கோடையில எல்லாருமே நெல் தான் போட்டிருக்காங்க. விளைஞ்ச நெல் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்களேன். வரப்புகளை கடந்தவர்கள் எங்களை உரசியவாறே சாணம் ஒழுகப்பட்ட சமமான களத்தில், இதை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும். நிலம் சரியில்லாம இருக்கும், அந்த புல்லு மற்றதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செதுக்கிடுவாங்க, கல்லெல்லாம் அள்ளி போட்டுருவாங்க. ஒரு பரந்த ஒரு இடத்த உருவாக்கிடுவாங்க நிறைய பேர் சேர்ந்துட்டு. அப்புறம் தண்ணியை நல்லா அதில் ஊற்றி விடுவாங்க. பூமி அதை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டிப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு சாணியை எடுத்து கரைச்சி நல்லா தெளித்து விட்டுருவாங்க, திருப்ப திருப்ப தெளித்து. அதைத்தான் ஆசிரியர் வந்து சாணம் ஒழுகப்பட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருப்ப திருப்ப நம்ம சாணத்தை தெளிக்க தெளிக்க அந்த இடம் ரொம்ப வலுவலுன்னு நல்லா ஆயிரும். அதுக்கு பிறகு நெல்லை போட்டு அங்கே என்ன செய்வாங்க, அடித்து மூட்டையில் வந்து கட்டிட்டு போவாங்க. அதனோட ஒவ்வொரு செயல்பாடுமே ரொம்ப அழகா இருக்கும். நெல்லை அடிக்கிறப்ப கவனமாக பிடிச்சு அடிக்கணும், இல்லாட்டா அடிக்க முடியாது. அன்றைய காலங்களில் யானை தான் என்ன செஞ்சிருக்கு, அந்த நெல் நெல் நெற்கதிர்களை எல்லாம் மிதிச்சிருக்கு, அந்த அளவுக்கு வளமையா இருந்திருக்காங்க. எங்க ஊர்ல வந்து எரும மாட்டை பிணையெல்லாம் வச்சிருப்பாங்க, சின்ன பசங்க வந்து அதை ஓட்டுவாங்க. இங்க பாருங்க, சாணம் ஒழுகப்பட்ட சமமான களத்தில் பழுதூக்கும் மனிதனை போல் உயரே தூக்கி வீசினர், துள்ளி குதித்தன நெற்கட்டுகள் சப்தமின்றி, சிதறி பரவின நெல் மணிகள், களத்தில் பூவரசு மரங்கள். இந்த பூவரசு மரம் சொல்லணும், இந்த மரத்துக்கு கீழே உக்காந்தோம்னா நல்ல காற்று, சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும். அந்த காற்று வந்து அங்க மாடுகளை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, ஆடுகளை எல்லாம் அங்க வந்து கட்டி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், மனிதர்களுக்கும் நல்லதா இருக்கும். மரங்கள் இருக்கிறதுனால நிழல்கள் கிடைக்கும். விவசாய வேலை பார்க்குறவங்க அந்த மர நிழல்ல அமர்ந்து சாப்பிடுவாங்க, பேசுவாங்க. அதனால இந்த பூவரசு மரம், இந்த மரத்தோட பயன் அதிகம். இயற்கையோடு ஏய்ந்த ஒரு வாழ்வு. பூவரசு மரங்கள் களத்தை சுற்றி காவலுக்கு நின்றன, இலைகளை உருட்டி பிபி செய்து விளையாடி மகிழ்ந்தனர். நாங்கள்லாம் சின்ன வயசுல இதே போலதான் செஞ்சு விளையாடி இருக்கோம். கதிரை சுமப்போரில் செல்ல மழலைகள் மரங்களின் கிளைகளில் மறைவாய் நின்று மனித நடமாட்டம், மனிதர்கள் நடப்பாங்க இல்லையா, அதை எழுதியிருக்காரு. மறைந்த பின் வேகமாய் தாவி தாவி விரைந்த அணில்கள், அணிலோட அந்த நடை எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த தமிழ் சொற்கள், அந்த மரபு சொற்களை அவர் அற்புதமா கையாண்டிருக்காரு. இது எல்லாத்தையுமே நாம நீங்க தாத்தாவா இருந்தீங்கன்னா பேரப்பிள்ளைக்கு நீங்க சொல்லித்தரணும், பேத்திகளுக்கு சொல்லித்தரணும், அம்மா அப்பாவா இருந்தேன்னா பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். மரபு சொல் தென்னை கீற்றுன்னு தான் சொல்லித்தரணும், பனை ஓலைன்னு தான் சொல்லித்தரணும். அதுக்கு பிறகு 1 மீட்டர் துணின்னு தான் நம்ம சொல்லித்தரணும், 1/2 லிட்டர் பால் அப்படின்னு தான் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். எந்த சொல்லையுமே தமிழ் மரபு சொற்கள் வழித்தான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லித்தரணும். அதுதான் முறையானதா சரியானதா இருக்கும். பாருங்களேன், அணில்கள் ஆவலுடன் ஒவ்வொன்றாய் எடுத்து கொறித்து, ஆமா அது கொறிக்கத்தான் செய்யும், கொறித்து மகிழ்ந்தன நெல்மணிகளை. நிலத்தின் அதிர்வையும் ஒலியின் அளவையும் கவனமாய் கணக்கிட்டு எச்சரிக்கை உணர்வை யதார்த்த வாழ்வில் நிறைவாய் பயன்படுத்தின. இந்த பூமியை நல்ல வண்ணம் நம்ம பயன்படுத்திக்கணும். அனைத்து கட்டுகளையும் அடிக்க தொடங்கினர், அடிக்கும் வேகத்தில் பதர்கள் பறந்தன. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். ஒரு நெல்மணி முழுமையா அதுக்குள்ள அரிசி இருந்தா அதுதான் நமக்கு சோறாகும். சில நேரங்கள்ல பாதி அரிசி நல்லா இருக்கும், அதுல மீதி அரிசி கருப்பா இருக்கும், கருக்க அரிசி அப்படின்னு சொல்லுவோம். அதை சமைக்க மாட்டாங்க, ஏழையா இருக்கவங்க சமைச்சாங்கன்னா கொஞ்சம் கசக்கும் சாப்பிட்றப்போ. 1/4 பங்கு தான் அரிசி இருக்கும் உள்ள, சிலதுல ஒண்ணுமே இருக்காது, அரிசியே இருக்காது, அத பதர் அப்படிம்பாங்க.
திருவள்ளுவரும் குறளை பயன்படுத்தியிருப்பாரு. நாம நல்ல வண்ணம் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கணும். அப்படி இல்லைன்னா நாமளும் அரிசி இல்லாத பதர் தான். அதைத்தான் இங்கே அந்த சொல்லு பாருங்க எவ்வளவு பயனுடையதா இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு. பதர்கள் பறந்தன. ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு அடியவும் சிறப்பாக எழுதியிருக்காரு. நெல்மணிகள் நிறைந்தன. இந்த எதுகை மோனை ரொம்ப நல்ல ரைமிங்கா அவர் எழுதியிருக்கார். பதர்கள் பறந்தன, நெல்மணிகள் நிறைந்தன. தங்க மணிகள் அது நேரம் அப்படித்தானே இருக்கும். தரையில் ஜொலித்தன. விவசாயியின் வெற்றியாய் வைக்கோல் மாட்டிற்கும் நெல் மணிகள் மனிதனுக்குமாய் உழைக்க தயாராகின. வளர்த்த கடனுக்காய் தரமான நெல்மணிகள் பதவி உயர்வு பெற்று விதை நெல்லாயின. அழகான நெல்மணிகள் இடைத்தரகர்களின் ஆய்வில் வழக்கம் போல் தோல்வியுற்றன. அடுத்த வேளாண்மை தொழிலுக்கு விதை நெல்லுக்கு வச்சிருப்பாங்க, நல்லதா தேர்ந்தெடுத்து. அப்புறம் விற்கணும்னு முடிவு பண்ண அந்த இடைத்தரகர்கள், அந்த வணிகர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க பாருங்க. நீங்க அறிந்ததே. இடைத்தரகர்களின் ஆய்வில் வழக்கம் போல் தோல்வியுற்றன. பச்சை கலந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க, பதர் கலந்திருக்கும்பாங்க, ஈரம் போகல அப்படி சொல்லுவாங்க. எண்ணற்ற காரணங்கள் நிராகரிப்பிற்கு பதிலாகின. அடிமாட்டு விலையை களத்தினில் கேட்க அடுக்கி காக்க இடமில்லா விவசாயி வந்த விலைக்கு தாரை வார்க்கின்றான் நெல் மணிகளை. வேளாண்மை தொழில் செய்பவர்களுடைய கஷ்டத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. மிக சிறந்த கவிதை. அனைவருமே நேரம் கிடைக்கிறப்போ வாசிங்க. வாழ்க்கைக்கு உகந்ததா அது இருக்குது. நம்ம வீட்டில் 300 பவுனு கூட இருக்கலாம், ஆனால் அரிசி இல்லைன்னா சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, பசியோட நம்மளால வாழ முடியாது. உயிர் வாழ்றதே முக்கியமாக இந்த உணவுப் பொருட்களால் தான். அதுவும் ஆரோக்கியமான உணவு இருந்தால் தான், சத்தான உணவு இருந்தால் தான் நம்மளால் வாழவே முடியும். நிறைவாக இயற்கையை பார்த்து நான் ஒரு சிறுகதை எழுதினேன். ஒரு பக்க சிறுகதை தான். அந்த சிறுகதையை நான் இப்போ வாசிக்கிறேன். சிறுகதையோட தலைப்பு மழைக்கால நிலவு. ஐப்பசி மாதம், மழைக்காலம், 2 நாளா அடைமழை. ஐயா ஆடுகளை மேய்த்து கொண்டு எங்கு திரிகிறாரோ, சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியவில்லை. வசந்தாவிற்கு வட்டிலில் இருந்த வரகரிசி சோற்றை வாயில் வைக்க மனமில்லை. அந்த காலத்துல வட்டில்னு தான் சொல்லுவாங்க. இதை ஏன் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, நிறைய சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இயற்கையோடு ஏந்த வாழ்வு நம்ம வாழணும். அதுல தான் உன்னதமான ஒரு வாழ்வு இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. நம்ம வழித்தோன்றல்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு வருத்தமா இருக்கும், நிறைய மாணாக்கர்களை நான் பார்க்குறப்போ வருத்தமா இருக்கும். தலையில பூ வைக்க பிள்ளைங்க விரும்புறதே கிடையாது. தலைய பல விதத்துல பின்னி போடணும். இப்ப தலை பின்றத நான் இந்த சமயத்துல சொல்லிடுறேன். பெண் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கேளுங்க. தலைய நம்ம என்ன செய்வோம், சிக்கு இல்லாம எடுப்போம். சிக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், அதை சிக்கு வாங்கி வச்சு எடுத்துருவோம். இப்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு பெரியவங்க சொல்றாங்களா, அது உண்மைதான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சோறு இல்லை அதனால வறுமை ஏழை அப்படின்னு இருக்கும். ஆனா 1000 கோடிக்கு சொத்து வச்சிருக்கவங்க கூட மனசு சரியில்லைன்னா சாப்பிடாம பட்னியாத்தான் இருப்பாங்க. அவங்க உணர்வே அது ரொம்ப கஷ்டமானதா கூட இருக்கும். அவங்க இருந்து சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்கு இல்லை சாப்பிட மாட்டோம், அப்படித்தான் இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த சிக்கலை எடுத்துருவோம். சிக்கல் இல்லாம தலையை என்ன பண்ணுவோம், 3 பிரிச்சுப்போம். அந்த பின்னல் 3ஆ இருக்கும். அந்த 3 பகுப்புன்னு சொல்லுவோம். அதை அப்படியே என்ன செய்வோம், பிணிக்குவோம். இது எத்தனை ஒரு அழகா இருக்கும். அதுல ஒரு மல்லிகைப்பூவோ பிச்சி பூவோ வச்சோம்னா தலை வாசமா அழகா ஒரு ஒழுங்கா அந்த உச்சி எடுக்கிறது. ரெட்டச்சடைனாலும் சரிதான், எதுனாலும் சரிதான். இதுலயே 5 பகுப்படுத்து எங்க பாட்டி எங்க அம்மாவும் எங்களுக்கு தலை பின்னி விடுவாங்க. தாழம்பூவு எங்களோட வயலுக்கு அடுத்து காட்டு பகுதியில இருக்கும். பாம்பு படுத்திருக்கும்பாங்க. அந்த வாசத்துக்கு நீல துரட்டி கொண்டு போய் பாம்பெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தாழம்பூவை அந்த துரட்டி வச்சுதான் பறிச்சுட்டு வருவாங்க, சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசுல என் பள்ளி பருவத்துல ஒரு
என்ன சொல்ல, ஒரு 5, 6 வகுப்பு படிக்கிறப்ப ஞாபகம் இருக்குது. தாளம்பூ கொண்டு வந்து 2, 3 கொடுப்பாங்க. நாங்கள் ஒன்று வச்சுட்டு சொந்த பந்தங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த ஒன்றை நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. அதில் நடுவில் ஒன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பூவை மட்டும் எடுப்பாங்க. எடுத்துட்டு 5 பகுப்பாக, நிறைய முடி இருக்கும், 5 பகுப்பாக பின்னிட்டு அதில் ஊசி நூல் வச்சு தலையில் தாளம்பூ வச்சு அழகாக நல்ல ஒரு கைவண்ணத்தோடு தச்சு வச்சிருவாங்க. இரவெல்லாம் நாங்கள் அப்படியே படுத்துருவோம். நல்ல வாசமாக இருக்கும். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அது ஒரு நல்ல வாசம். அது தாழம்பூ. அந்த தாழம்பூவோட அந்த உச்சரிப்பு, அதை பிழை இல்லாமல் எழுதுறது, அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், அதனோட நிறை என்ன, எல்லாமே நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இப்போ பிள்ளைங்கிட்ட கேட்டோன்னா பசங்களுக்கெல்லாம் என்ன பூ என்ன நிறம் ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இருக்காங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இயற்கையை நம்ம ரசிக்கணும். அதனுடைய அந்த நிறமோ அதனுடைய தன்மையோ அதனுடைய பயனையோ நம்ம நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ பிள்ளைங்க தலையை விரிச்சு போட்டுட்டே இருக்கிறாங்க, சொன்னாலும் சில பிள்ளைங்க கேட்கறதே கிடையாது. ஆனா நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், பல வகையில விதவிதமா தலை பின்னி பூ வச்சு பார்க்குறப்போ அது ரொம்ப ஒரு அழகா இருக்கும். இப்போ என்கிட்ட நிறைய பூ இருக்குன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த கொடுத்து வாங்குறது, அவங்க நமக்கு கொடுக்கறது, அதனால ஒரு அன்பின் பரிமாற்றம், அவங்க மேல ஒரு விருப்பம், அவங்களுக்கும் ஒரு உதவி செய்யறது, ஒரு விழானா ஒற்றுமையா இருக்கிறது, எவ்வளோ இருக்கு தெரியுமா? தாளம்பூன்னு நான் சொன்ன உடனே அது தொடர்பா எவ்வளோ நான் சொல்றேன். அப்போ இதையெல்லாம் நாம பெரியவங்க என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். இப்ப வட்டில வச்சு வரகரிசி சோறு, வரகரிசின்னா என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. வரகரிசி சோற்றே வாயில் வைக்க மனமில்லை, பெருமூச்சு விட்டாள். பெருமூச்சுன்ற சொல்லு கூட இப்ப பிள்ளைங்க தெரியாமத்தான் இருக்காங்க. உண்மைதான். நிறைய வேலை இருக்கு, பசியோடு செய்ய முடியாது. தோட்டத்தில் விளைந்த துவரம் பருப்பு ஆத்தா கைப்பக்குவத்தில் ருசியா இருந்தது. நாங்க எங்க அம்மாவை அப்பாவை ஆத்தா ஐயா அப்படித்தான் சொல்லணும். ஆனா எங்களுக்கு அப்படி பழக்கி விடாதனால அம்மா அப்பான்னு சொல்றோம். ஆனா அவங்க, எங்க அப்பா அம்மா, அவங்க அம்மா அப்பாவை அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆத்தா கைப்பக்குவத்தில் ருசியா இருந்தது சாம்பார். சாப்பிட்ட கையோடு எருமை மாட்டையும் பசுவையும் கன்றையும் ஓடைக்கு ஓட்டி சென்றாள். இந்த ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா ஆடு மாடுதான். சிலர்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைய மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்கும்பாங்க. எனக்கு கோவம் வரும். நான் சொல்லுவேன், பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது, ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அந்த சொல் அதற்கு சரியா இருக்கும். பெத்த பிள்ளைகளை அப்படி சொல்லக்கூடாது, அது நல்ல ஒரு பேச்சு கிடையாதுன்னே நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, ரொம்ப அழகா அவ சொல்றா, எருமை மாட்டையும் பசுவையும் கன்றையும் ஓடைக்கு ஓட்டி சென்றாள். ஓடைனா என்ன அப்படின்றத நான் பிள்ளைகளுக்கு போர்டில் வரைஞ்சு நான் காட்டியிருக்கேன். எப்படி அப்படின்னா, ஏரி, பேரேரி, ஆறு, நதி, ஓடை, குளம், குட்டை, இதெல்லாமே வேற 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 வேற. உங்களுக்கு தெரியும், குட்டைன்னா சிறிதா இருக்கும், குளம்னா கொஞ்சம் நீளமா பெருசா இருக்கும், வட்டமா இருக்கும், ஏரினா நிறைய தண்ணி இருக்கும், பேரேரினா அதை விட நிறைய இருக்கும். இந்த குளத்துல தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில சின்னதா வச்சு அதுல வழிந்தோட வைப்பாங்க. கலுங்கல்லுன்னு சொல்லுவாங்க, தண்ணி ஓடும். நாங்கள்லாம் அதில் குளிச்சிருக்கோம். எங்கள் ஊரில் நீண்ட கம்மா இருக்குது, பேச்சு வழக்கில் கம்மான்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஓடைக்கு இவ ஓட்டிட்டு போறா. ஏன்னா ஆடு மாடுகள்ல ஓடையில என்ன செய்வாங்க, நிற்க வச்சு வைக்கோலை வச்சு நல்லா தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க. எருமை மாட்டை எழுப்பி வைக்கோலால் தேய்த்து குளிப்பாட்டினாள். ஏன்னா அந்த எருமை மாடு தண்ணிக்குள்ளேயே கிடந்தது, அதுக்கு ரொம்ப வெயில் காலத்துல தண்ணிக்குள்ள இருக்கப்ப சுகமா இருக்கும் இல்லையா, அதனால. மெல்லியதாக தூறல், அப்போ மழை பெய்யுது, மழை இல்லை தூறல், மழை வேறு தூறல் வேறு, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். விழுந்து கொண்டே இருந்தது, எருமை வாழிச்சுக்கிட்டு ஓடியது, அதனோட உடல் அமைப்பு அது அப்படியே ஓடும் இல்லையா, அதான். கன்று பசுவை உரசிக்கிட்டே நின்றது. என்ன ஒரு அழகு பார்த்திருக்கேன் நான், அதனால எழுதியிருக்கேன். கன்று பசுவை உரசிக்கிட்டே நின்னது. அம்மா பக்கத்துல நிற்போம் இல்லையா, அம்மாவை பிடிச்சப்போ அப்பா கை பிடிச்சப்போ இல்லையா, அது போல அது. அதுக்கு 5 அறிவு தான், ஆனா எவ்வளவு சிறப்பு தெரியுமா. ஆடு மாடுகள்லாம் நல்ல ஒரு ஒரு அன்பு இருக்கும். 2ஐயும் குளிப்பாட்டி கரையேற்றி தொழுவத்திற்கு போக சொன்னாள். தொழுவன்னா உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுல எரும மாடுகள் இருந்துச்சு, பசு மாடுகள் இருந்துச்சு, காளை மாடுகள் இருந்துச்சு, ஆடுகள்லாம் இருந்தது, தொழுவொன்னு இருந்தது. அந்த தொழுவத்திற்கு போக சொன்னாள். வைகரை பொழுது, யாருமில்லா நேரம். இவ குளிக்க வச்சுட்டு அனுப்பிட்டா, அதுக்கு போயிருங்க, இவ பேசினா அதுக்கு புரியும், அதுக்கு போயிருச்சுங்க.
என்ன பொழுது? வைகறை பொழுது. யாருமில்லா நேரம். பாவாடையை மார்புக்கு மேலே கட்டி நீருக்குள் அப்படித்தான் கட்டுவோம். நீருக்குள் மூழ்கினாள். மேனி குளிர்ச்சியில் குதூகலித்தது. உடம்பும் மனசு அப்படியே ஜெல்லுன்னு நல்லா இருக்கும். சுற்றிலும் பார்த்தாள். சின்ன சின்ன மீன்கள் அங்கும் இங்கும் துள்ளி திரிந்தன. தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு, எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியும், முங்கிட்டு அந்த மீன்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். நான் இங்க போயிருக்கேன், திருநெல்வேலி, பாபநாசம், மணிமுத்தாறு இல்லையா, தாமிரபரணியார். ஐயோ, அங்க குளிச்சிருக்கோம். தண்ணி அப்படியே ஓடுறப்போ நிறைய பேர் குளிப்பாங்க. ஒரு 2 மணிக்கு பகல்ல நாங்க பிள்ளைங்க எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் இருட்டு நேரம் தான், வெளியவே எந்திரிச்சு வருவோம். இப்படி மீன் எல்லாம் நம்ம உடம்புல அப்படியே லேசு லேசா கடிக்கும். அது ஒரு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பெரிய மால்கள்ல பாத்தீங்கன்னா காலை வைக்க வச்சுட்டு இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ ரூபான்னு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனா இயற்கையா ரொம்ப அழகா நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. இங்க பாருங்க, சின்ன சின்ன மீன்கள் அங்குமிங்கும் துள்ளி திரிந்தன. மெதுவாக முங்கு நீச்சல் அடித்து நீர்வாழ் உயிரினங்களை பார்த்தாள். மனம் மகிழ்ச்சியில் குதூகலித்தது. தரையில் கிடந்த கல்லில் அமர்ந்தவள் காய வைத்த ஆவாரம்பூ கலந்து அரைத்த கடலை மாவை தேய்த்து குளித்தாள். இயற்கையா அந்த ஆவாரம்பூ கலந்த அந்த கடலை மாவை குளிக்கிறது. பாசி பயிர் இருக்குல்லையே, அதையும் நாங்க சேர்த்துப்போம். கல்லை கழுவி மஞ்சள் கிழங்கை எடுத்து உரசி உடம்பில் தேய்த்து குளித்தாள். ஓடையில் நீர் சீராக ஓடிக்கொண்டிருந்தது. ஆகாயத்தை பார்த்து கொண்டே மல்லாக்கு நீச்சல் அடித்தாள். முழு நிலவு, விண்மீன் கூட்டங்கள் வேடிக்கை பார்க்க உலா போனது. அந்த ஆகாயத்தை நம்ம ரசிக்கணும். இரவுல இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். மீன்கள் காலை கடித்தது, சுகமாய் இருந்தது. சில மீன்கள் இடையையும் உடையையும் தொட்டு சென்றன. திடீரென கைக்குள் மீனை பிடித்து அழகு பார்க்க ஆசை வந்தது. மீனை தேடி விழிகள் 2ம் தண்ணிக்குள் விழித்து பார்த்து தேடின. தேடலை தொடரும் போதுதானே மனிதனுக்கு தேவைகள் பூர்த்தியாகுது. கதை எழுதுறப்போ மக்களுக்கு நல்லதையும் சொல்லணும் இல்லையா. அதுதான் உண்மை. நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னா தேடி தேடி நம்ம அதை அடைஞ்சுக்கிறோம். பறவையை பார்த்தான், அப்புறம் விமானத்தை கண்டுபிடிச்சிட்டான். அதான் சிறிய மீனை பிடித்தவள் சிட்டாய் மேலே வந்தாள். சின்ன மீனை பிடிச்சிட்டா. முகத்தில் நீர்த்துளிகள் சொட்ட சொட்ட மகிழ்ச்சியோடு கைக்குள் இருந்த மீன் துள்ளி விடாமல் இருக்க விரலிடுக்கு வழியாக நிலா வெளிச்சம் பட பார்த்து ரசித்தாள். அதெல்லாம் அவ்வளோ அழகு. அந்த நிலா வெளிச்சம், மழை தூறல், அவ மீனை பிடிச்சிருக்கா, அதை கைக்குள்ள வச்சிருக்கா, அந்த உயிர் அதுக்குள்ளேயே இங்கிட்ட அங்கிட்டும் போகும் இல்லையா. அது ஒரு தனி அழகு. இரு கரங்களில் சிறைப்பட்ட மீன் விரல் கம்பி வழி வெளியேற துடித்தது. அந்த கைக்குள்ள தப்பிக்கணும்னு அது நினைக்கும். அது பார்க்கறது ஒரு அழகுதான். அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணான்றதான் சிறுகதையோட ஒரு அழகே. வேக வேகமாக சென்று விரலை முட்டி மோதியது கண்டு வசந்தா இதழ்கள் மெல்ல மலர்ந்தன. விரல் தொட்ட மீனின் அசைவை உணர்ந்து சிறிது நேரம் கழித்து கைகளை விரித்தாள். மீன் துள்ளி ஓடையில் ஓடியது. மீனின் சுதந்திரத்தை கண்டு களிப்போடு கரை ஏறினாள். கிராமத்துல வளர்றவங்க, விவசாய மக்கள்லாம் எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. வளர்ந்து நின்ற புல்லை பார்த்து புன்னகைத்தாள். முந்தானையை மடிகூட்டி பன்னருவாளால் வேக வேகமாக அறுத்தாள். கொஞ்ச நேரத்தில் மடி நிறைந்தது. முந்தானை சிலை வச்சு மடி கூட்டுவாங்க. வரப்பில் அடுக்கி வைத்தாள். நேற்று பெய்த மழையில் கரிசல் மண் குலைந்து கிடந்தது. கால்கள் இறங்கியது. சிரமமாக இருந்தாலும் மாடுகள் கன்றை நினைத்து வேலையை தொடர்ந்தாள். அதிகாலையில் நிலா வெளிச்சத்தில் வேலை ஆவலில் புல்லறுத்தவள் கையில் ஏதோ அசைவதை உணர்ந்து பார்த்தவள் அதிர்ந்து இடது பக்கம் வீசி எறிந்தாள். பச்சை பாம்பு உயிர் பயத்தில் விரைந்தோடியது. பாம்பு நம்மளை பார்த்தா பயப்படும், அதுவே விலகி ஓடிடும். நம்ம அதை துன்புறுத்தினா நம்மளை கடிக்கும். தெரியாம மிதிச்சிட்டனாலும் தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அது தீண்டும் இல்லையா. அந்த தீண்டும் கடிக்கும் ரெண்டுக்கும் வேற வேற. நிறைய பேருக்கு அது தெரியாது. எதிர்த்த வயலில் அகத்தி வளர்ந்து செழிப்பாய் இருப்பதை பார்த்து அங்கு சென்று கொஞ்சம் ஒடித்து கொண்டாள். அகத்தி கீரையை நம்ம வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடணும். இரும்பு சத்து உள்ளது. தினம் சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 2 நாள், ஒரு 3 நாள் விட்டுட்டு 1 நாள் அளவா நம்ம சாப்பிடணும். மதியத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும். கீரை வகைகளை இரவுல சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஜீரணமாக நேரம் ஆகும். புல்லுக்கட்டை பார்த்த பக்கத்து வயலுக்காரர், வசந்தா ராத்திரி இங்க தங்கி புல்லறுத்தியா? பெரிய புல்லுக்கட்டாய் இருக்கு, 2 பேரு தூக்கி விடணும் போல. எவ்வளவு உழைப்பு பாருங்க அவளோடது, அந்த 5 அறிவுக்காக. ஏன்னா அந்த ஆடு மாடுகளை வச்சுத்தானே மனிதனுக்கு வாழ்வு, பிற உயிர்களுக்கு வாழ்வு. அதனால என்று வசந்தாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே பேசினார். இல்லையா, எங்க அண்ணன் என்னைய புல்லறுக்க சொல்லிட்டு மேலே காட்ட சுத்தி பார்க்க போயிருக்கு என்றால் அவர் புத்தி எறிந்து அவர் கெட்டெண்ணத்தோட பார்க்கிறாரு. இவ சொல்றா இந்த செய்தியை.
சிலர் பொல்லாதவங்களாவும் இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு வாழ்வையும் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். வசந்தா கைவண்ணத்தில் கல் பதித்த தொழுவம் சுத்தமாக இருந்தது. எங்க அம்மா பாட்டி எல்லாமே அப்படி தொழுவத்தை சுத்தமா வச்சிருப்பாங்க. ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. ஆடு மாடுக தானே இருக்கட்டும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி கழுவி அவ்வளவு நல்லா வச்சிருப்பாங்க. வசந்தாவையும் புல்லுக்கட்டையும் பார்த்த மாடுகளுக்கு அன்றும் அம்மா என்றன. இம்மா அப்படின்னு போட்டிருக்கேன் அதனோட அந்த மொழியில. புல்லுக்கட்டை கீழே போட்டவள் காடியில் புல்லை அள்ளி போட்டாள். வைக்கோல் வந்து எரும மாடுகள் பொதுவா காளைகள் போடுவாங்க. நம்ம ஆடு மாடுகளுக்கு வந்து புல்லு போடுவாங்க. பசுக்கெல்லாம் புல்லு போடுவாங்க இல்லையா? புல்லை அள்ளி போட்டால் ஆவலாய் தின்றன. மாடுகள் முதுகை தடவி கொடுத்தாள். நல்லா தடவி கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்க, முகத்தை எல்லாம் அப்படியே தடவி கொடுப்பாங்க. கன்று குட்டியை தூக்கி கொண்டாள். நாங்கள்லாம் தூக்கி இருக்கோம், ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும். 5 அறிவும் 6 அறிவும் அன்பால் நிகழ்ந்ததை கண்டு முழு நிலவு முகத்தில் கூடுதல். வெளிச்சம், அவளோட முகமும் பிரகாசமா இருக்கு, இயற்கையும் ரொம்ப அழகா இருக்கு, அவளோட வாழ்வு ரொம்ப உன்னதமா இருக்கு அப்படின்றத இந்த சிறுகதையில நான் பதிவு பண்ணியிருக்கேன். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று என்கிறார் திருவள்ளுவர். மழை இடையறாது பெய்வதனால் தான் உலகத்து உயிர்கள் வாழ்கின்றன. அதனால் அம்மழையே உலகிற்கு அமிழ்தம் என்று போற்றத்தக்கதாகும். அதனால் நாம் இயற்கையின் அந்த எழிலை நாம் ரசிப்போம், நல்ல வண்ணம் இந்த பூமியில் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுருக்கணும். நன்றி நன்றி. அற்புதமான ஒரு அதிகாலை சிறப்புரை. அழகிய கவி நடையுடன் இன்றைய தளம் அந்த இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிக்கு நம்மை அழைத்து சென்றது. அவ்வாறே அப்படியே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சங்க இலக்கியங்கள் வாயிலாக மற்றும் ஒவ்வொரு படைப்புகள் வாயிலாகவும் இயற்கை எவ்வாறு கம்பரிலிருந்து திருநாவுக்கரசரிலிருந்து எவ்வாறு இந்த இயற்கை எந்த அளவிற்கு கொண்டாடப்படுகின்றது என்பதை நம்மையும் கரம் கோர்த்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வெகு சிறப்பாக அழைத்து சென்றார். எவ்வளவு ரசனை நிறைந்தவராக தமது வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு பெரும் சான்றாக இருக்கின்றது. கல்லணைக்கோர் உலா நூலிலிருந்தும் அந்த 21வது பாகம் 22வது பாகம் நெற்கதிர்களின் நீண்ட பயணம் நெற்களஞ்சியம் என்ற 2 பகுதிகளை எடுத்து சுவைபட அந்த நூலில் இருக்கக்கூடிய எழுத்துகளுக்கு இன்னும் இன்னும் அழகிய உயிரூட்டி ஒவ்வொரு தருணத்தையும் வாழ்வியலோடு ஒப்பிட்டு மிகவும் சிறப்பான ஒரு மதிப்புரையையும் கல்லணைக்கோர் உலா நூலிற்கு தந்திருந்தார். அவர்களுடைய அந்த கதை எந்த அளவிற்கு இலக்கிய வளம் நிறைந்ததாக அவர் எழுதிய கதை இருந்திருக்கின்றது என்பதை அவர் வாசிக்கும் பொழுது உணர்ந்து கொள்ள இயன்றது. இயற்கை எழில் சூழ்ந்த அந்த பகுதியோடு இயற்கையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வு என்பது எத்தனை வரமிக்க ஒரு வாழ்வு என்பதையும் வெகு சிறப்பாக தமது சிறப்புரை வாயிலாக இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள். நிச்சயமாக இப்படி ஒரு ரசனை ஒவ்வொரு வரிகளையும் தெளிவாக அந்த உச்சரித்து அதற்குரிய கருத்துக்களை அது ரசனை கலந்து தமது வாழ்வியல் பயணத்தில் எடுத்துக்கொண்ட நினைவுகளோடு அதை ஒப்பிட்டு அந்த அளிக்கக்கூடிய மாண்பு என்பது வெகு நேர்த்தியாக இருந்தது. அன்பு அம்மா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியும் இயற்கையோடு இயைந்த வாழ்வியல் முறையும் நம்மை என்றென்றும் ஒரு வசந்த காலத்தில் வாழ செய்வதற்கான வழியினை நமக்குள் விதைக்கின்றன. அத்தகையதோர் சிறப்பு
நிகழ்வு இன்று இயற்கை எழில் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியை முனைவர் விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக இன்றைய தளத்தை அலங்கரித்தார்கள். நாளை நமது தளத்தில் இயற்கையை எப்பொழுதும் நேசிப்பவரும் சுவாசிப்பவருமான அன்பு தங்கை சிவராணி அவர்கள் தம்முடைய பிறந்த நாள் இந்த வாரத்தில் கொண்டாடும் தருணங்களில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக நாளை பங்கேற்று நமது அவையை அலங்கரிக்க இருக்கின்றார்கள். அவரது வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் பங்கு பெறுவோம். நமது வாழ்வியல் அனுபவங்களையும் இன்னும் இன்னும் மெருகேற்றுவோம். நமது வாழ்வின் வழித்தடங்களை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப இயற்கை எழில் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப ரொம்ப அழகா கவிதையோடையும் சரி சிறுகதை அப்படி ரொம்ப அழகாவே பகிர்ந்துக்கிட்டாங்க. முதல்ல தொடங்கும் போது தான் எழுதிய ஒரு கவிதையோட தொடங்கினாங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவு அழகா கொடுத்திருக்கு, உயிர்களாகட்டும் வளங்களாகட்டும் எல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அழகான கவிதையோட தொடங்கினாங்க. நிலம் அப்படிங்கிறது பொறுமை, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இது கிட்ட இருந்தாலும் நம்ம எதை கத்துக்கலாம்? நெருப்பு, ஆகாயத்துக்கிட்ட இருந்து பரந்த மனமா இருக்கட்டும், நெருப்பு கிட்ட இருந்து கற்பு, காற்று வந்து நம்ம வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை சொல்லுது, நீர் இனிமையை சொல்லுது, நிலம் பொறுமையை கற்பிக்குது. இப்படி நிறைய நம்ம இயற்கை கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களோட தொடங்கினாங்க. அப்புறம் தலைவன் தலைவி அவங்க அந்த அன்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் அதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு உண்மையான காதல் வந்துங்கிறது ஒரு இயற்கையான காதலாக இருக்கணும், ஒரு தூய்மையான காற்று மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த குறிஞ்சி பூ தேன் எடுக்கிறது இப்படி பல அழகான ஒரு காட்சிகளையும் குறிப்பிட்டு அந்த காதலையும் சொன்னாங்க. அது பாவேந்தருடைய காடு அப்படிங்கிற ஒரு கவிதை, அந்த கவிதையில இருந்து இந்த கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. தூக்கணாங்குருவி கிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்கலாம், அது எப்படி அந்த கூடு கட்டுது அப்படிங்கறது அதுகிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பருடைய பாடலையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. திருநாவுக்கரசருடைய மாசில் வீணையும் அதோடைய விளக்கங்களையும் ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஆரோக்கியம் பிரிட்டோ அவர்களின் நெற்களஞ்சியம், அந்த நெற்கதிர்கள் குறித்த அந்த அழகான கவிதைகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. மழை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போயிடும் மழை இல்ல அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு இந்த 3வது உலகப்போர் வரும் அப்படின்னா கூட அது தண்ணீருக்காக தான் வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது மழை அப்படிங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நெற்கதிர்கள் அந்த எப்படி அந்த குருவிகள்லாம் சாப்பிடுது, அந்த வேளாண்மை துறை செய்பவர்களின் உழைப்பு, எப்படி அவர்கள் கிட்ட அந்த ஒரு வறுமைங்கிறதையும் சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வேளாண்மை குறித்தும் வேளாண்மை செய்பவர்கள் குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. எறும்பு கிட்ட இருந்து நம்ம எப்படி உழைப்பை கத்துக்கலாம் அப்படிங்கறதா இருக்கட்டும். புரணி எல்லாம் பேசல அப்படிங்கிற, நம்ம தான் நிறைய புரணி பேசி மனிதர்கள் நம்ம நிறைய நேரத்தை வீணாக்குறோம். ஆனா எறும்புகள்லாம் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. தான் எழுதிய ஒரு சிறுகதையை பகிர்ந்தாங்க. ஒரு பக்கம் சிறுகதையா இருந்தாலும் அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு கதையா நம்ம படிச்சோம்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு மழைக்கால நிலவு அப்படிங்கிற ஒரு சிறுகதையில தாழம்பூனா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னாங்க. ஒரு பெருமூச்சுன்னா தெரியுமானா தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும். மீன் கடிக்கிறதுனா யாருமே குளத்துல போய் காலை விட்டு மீன் கடிக்குதான்னு பாக்குறதுக்கான காலம் இல்ல. ஆனா இப்போ ஒரு மால்ல போயிட்டு ஸ்பால உட்கார்ந்து அந்த அடிக்கிறதுக்கு நம்ம காசு கொடுத்து பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி அகத்திக்கீரை வாரத்துல 2 தடவை தான் சாப்பிடணும். ஒரு விஷயத்த சொல்லும் போது அகத்திக்கீரையே தெரியாது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சாப்பிடுறதுங்கிறத முதற்கொண்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு சிறுகதை மூலமாக ஒரு இயற்கையை சார்ந்த வாழ்வியலாக இருக்கட்டும், ஆரோக்கிய வாழ்வியல் அப்படின்னு சொல்லலாம், ஒழுக்கம், இப்படி பல விஷயங்களை பத்தி ஒரு சிறுகதையில குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான சிறுகதையோட இயற்கை எழில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இயற்கையே அப்படியே நம்மளே ஒரு காட்டுக்குள்ள போன மாதிரியும் ஒரு வேளாண்மை செஞ்ச மாதிரியும் ரொம்ப சிறப்பான ஒரு அனுபவங்களையும் கொடுக்கிற மாதிரி இருந்தது அம்மாவுடைய உரை. மிக்க மிக்க நன்றிங்க அம்மா. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய வணக்கம் அனைவருக்கும். அவங்க விந்தியாகௌரி அவங்களோட இன்றைய உரை எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ரொம்ப தான் வெயில் அடிக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலில் அதிகாலை வெயில் டைமில் ஒரு ரியலாக ஒரு மழை பெய்யலனாலும் கவிதை மலையில் வந்து அப்படி நனைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக அதிகாலை காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட கவிதை நடை, அந்த கம்பனில் ஆரம்பித்து அவங்களோட கவிதை வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கவிதையோட அப்படி அழகான தமிழில் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க.
அதுவும் அவங்க உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள், கடித்தல், தீண்டுதல் அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அதுக்கு இதுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்வோடு அப்படியே சேர்ந்து பயணம் பண்ணும்போது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த விவசாயம் பண்ண ஞாபகங்கள், அந்த ஆடு மாடு அதெல்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து மறுபடியும் அதை வந்து ஒரு மீள் பயணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தினாங்க. அந்த கதிர் அடிக்கிறதா இருந்து அதில் வந்து பதரா இருக்கட்டும், நெல்மணிகள், அதுக்கப்புறம் வந்து அதை விற்கும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும், ஆஹ் அவங்க அந்த இடைத்தரகர்கள் வந்து எப்படி பேசுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு சாக்கு வந்து 72 கிலோன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்குக்கு வெயிட் மட்டும் ஒரு 5 கிலோ போடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆஹ் நெ- அந்த வயல்ல வச்சே வந்து மொத்தமாக அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. அது வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு விற்றா வந்து அதுக்கு மதிப்பு கூடும். மதிப்பு அரிசி நெல்லுக்கெல்லாம் மதிப்பு கூடும். ஆனால் அது வந்து பெரும்பாலும் யாராலும் பண்ண முடியாது. அப்படியே இருக்கிறத அப்படியே விற்றுட்டு அப்படியே எடுத்துகிட்டு பார்த்தா வந்து ஆஹ் உழவன் ஆஹ் கணக்கு பார்த்தா உழுது வழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரியா எனக்கு ஞாபகம் வரல இப்போ. நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் லாபம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு தான் விவசாயம் இருக்கும். அதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி அந்த புல்ல இருக்கிறதா இருக்கட்டும், புல்ல இருக்கும்போது வந்து வேக வேகமாக அறுத்து வந்து 2 ஆள் தூக்குற மாதிரி அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிராமத்தில் இயல்பாக எல்லாருமே பேசுகிற ஒரு வழக்கு மொழி. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து காணாமல் போயிருச்சு. அந்த புல்ல இருக்கிறதா இருக்கட்டும், வேலியை சுற்றி இருக்கிற மரங்களாக இருக்கட்டும், ஆஹ் நிறைய சின்ன சின்ன செடிகள், முன்னாடி நம்ம பார்த்த செடிகளாக இருக்கட்டும், எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரில. அது எல்லாமே வந்து இவங்களோட கதைகளாக இருக்கட்டும், ஆஹ் அவங்க சவுந்தர மகாதேவன் அவங்க பேசினாங்க. அவங்களோட எழுத்துக்களாக இருக்கட்டும் அப்படியே வந்து ஆவணப்படுத்துது. வரும் தலைமுறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மிகச்சிறந்த உரை. வாய்ப்பிற்கு நன்றி. மிக்க நன்றிங்க வேல். இன்றைக்கு இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னா அதை நம்ம இயற்கை சார்ந்து வாழாம இருக்கிறது கூட வச்சுக்கலாம். அதோடு நிறைய பேருக்கு அந்த ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் அப்படிங்கிறதும் பழக்கம் இல்லாம போன போது அதை பத்தி எல்லாம் நீங்களும் பகிர்ந்துகிட்டது ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி. விஜயகுமாரிம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒருவே. இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் ஆரோக்கிய ரீட்டோர் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இந்த நடையில் நடைபெற்று சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மாவுக்கு பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழம்பி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே பாருங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும்
உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். துணையும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. தமிழம்மா விந்தியா கௌரி அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இந்த மாதிரி இப்ப எல்லாமே நம்ம மறந்துட்டு வரோம். அந்த காலத்து நடைமுறையெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்றதில்ல, எடுத்து சொல்ல நேரமும் இல்லை. நேரம் ஏன் இல்லைன்னா செல்போன் கையில இருக்கிறதுனால அதுலயே போயிடுது, நமக்கும் குழந்தைங்களுக்கும் அப்படியே போயிடுது. அம்மா நிறைய அறிவுரைகள் எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க கிட்ட விதைக்கணும். அவங்க சொல்றாங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம அதை பயிலணும், குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை, கருத்து. செல்போன்ல சார்ஜ் இல்லை, அதனால வச்சிடறேன். அம்மா அவங்க நல்ல உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. சரண்யா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே அந்த இயற்கை அப்படின்ற தலைப்பை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், பூரிப்பு அப்படின்ற வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அழகான ஒரு தலைப்பு. அழகாக பேசினார் ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரர். கற்பகவல்லி அக்கா, நீங்களும் அழகாக அந்த திருப்பி ரீகலெக்ட் பண்ணது எல்லா விஷயங்களையுமே. அதுக்கப்புறமா விந்தியா மேம், நீங்கள் அழகாக அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்ல இங்கே நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நெல் அடிக்கிறது, அந்த இயற்கை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அதை கேட்கும்போதே ஒரு சந்தோஷமாக அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் சொல்லும்போது மிகவும் அழகாக இருந்தது. மனதில் பல துன்பங்கள் இருந்தாலும் சாரலோடு மழையில் நனையும் போது துன்பங்கள் கூட சந்தோஷமாக மாறிவிடுகிறது. அதுதான் இயற்கையின் மதிப்பு, இயற்கையின் அழகு. இந்த நீங்கள் சொன்ன அந்த சில விஷயங்களை வானம் அழுதால் பூமி சிரிக்கும், அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் அப்படின்ற அந்த தலைப்பும் அழகு. நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணியிருக்கோம், மெமரிஸில் போயிட்டோம் நாங்கள். நான் சின்னப்போ விளையாடும் போது அந்த தோட்டத்தில் நடந்த அந்த விஷயங்கள், நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களுமே அழகாக ரீகலெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது. பூமி குளிர்ந்து பயிர்கள் வளர்ந்து மனித இனம் வாழ உயிர் பிச்சை போடுகிறது வானம், இப்படிக்கு மழை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சொன்ன அந்த பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அத்தனை விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. இதை இயற்கை முடிவில்லா ஒரு விஷயம், அது அழகு. அதனால் அதை பற்றி நம்ம பேசி முடிக்கவே முடியாது அப்படின்றதான் சொல்லணும். இயற்கை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பரிசு. இயற்கையை நாம் காப்போம். அழகு வளம் மிக்க உள்ள இயற்கையை நாம் காப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சரண்யா, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தமிழம்மா விந்தியா கௌரி அவங்க உரையாற்றும் போது நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே இயற்கையோட அப்படியே அந்த நினைவே ஒரு சுகமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரிலாம் இப்ப இல்லையேங்கிற வருத்தமும் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த நெற்கதிர்களை அவங்க சொல்லும் பொழுது இப்ப பறவைகள்லாம், இந்த பிரபஞ்சம் பறவைகளுக்கு உணவு அம்மா சொன்னாங்க, அந்த புறாக்கள் குருவிகள் எல்லாம் அந்த நிலத்துல அந்த தானியங்களை சாப்பிடுறது. நான் அந்த அழகை கூட நான் எப்படி கிராமத்துல வளரும் போது அந்த நெற்கதிர்கள் அது அப்படியே சாயம்.
அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து அந்த குருவி உட்காந்தாலே அது அப்படியே வளையும். அந்த அது அப்படியே வளையும். அதையும் வளைஞ்சுக்கிட்டே அந்த நெல்லை வந்து ஒவ்வொன்றா சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகு. அந்த மாதிரி இப்ப நெல்லெல்லாம் அடிச்சுட்டு நெல்லெல்லாம் திரும்ப மூட்டையெல்லாம் கட்டிட்டு திரும்ப அங்கங்க 1, 2 நெல்லெல்லாம் கீழே விழுந்திருக்கும். அதை எங்க அம்மாச்சி வந்து போயிட்டு விளக்கமா கூட்டி அந்த நெல்லெல்லாம் கூட்டி இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பாதி அரிசி இருக்கும், பாதி கருக்கரிசிம்பாங்க. ஸோ அந்த கருக்கரிசியும் நான் சாப்பிட்டிருக்கேன், கசப்பா இருக்கும். அதே மாரி அந்த பதறுன்னு சொல்றாங்க, அது மாட்டுக்கு போடுவாங்க. எனக்கு அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து அவிச்சு அதை வந்து உரல்ல இடிச்சு முறத்துல புடைச்சு அந்த அந்த தவிடு போக அந்த முறத்துல ஒட்டி இருக்கும், சின்ன 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 அப்படியே ரொம்ப மெல்லிசா அந்த தவிடெல்லாம் அப்படியே இருக்கும். அதை நாங்க எடுத்து சக்கரை போட்டு சாப்பிடுவோம். அந்த செம டேஸ்டா இருக்கும் அந்த இது. அவங்க ஒவ்வொன்று சொல்ல சொல்ல குளத்துல மல்லாந்துக்கிட்டு மல்லாக்க நீச்சல் அடிச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து மல்லாக்க நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகும்போது அந்த மீன் கடிக்கிறது. இப்ப சில சமயம் அந்த கீழே விழுந்து சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்துலாம் புண்ணெல்லாம் அங்கங்க முழங்கால் அப்படி இப்படிலாம் இருக்கும். அந்த பாத்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது அந்த மீன் வந்து அந்த அந்த புண்ணு இருக்க இடத்துல வந்து அப்படியே கடிக்கும்போது அதனால அவங்க சொன்ன மாதிரி அந்த வலி வந்து நல்லா சுகமா இருக்கும். அப்படியே அவங்க சொல்ல சொல்ல அப்படியே அதெல்லாம் இப்ப கிடைக்குமா அப்படிங்கிறது கூட சந்தேகம் தான். அந்த அளவுக்கு இயற்கை நம்ம ரசிக்க அந்த அந்த காலகட்டத்துல நம்ம இருந்தோம். அதே மாதிரி உணவு வகைகள்ல எல்லாமே சொன்னாங்க, வரகரிசி, குதிரை, அந்த மாதிரி எல்லா சோளம், இருங்கு சோளம்னு சொல்லுவோம், சிவப்பு சோளம். அது நல்லா இருக்கும். அந்த அவ்வளவு சத்து நிறைந்த அந்த உணவு, அந்த இருங்கு சோளம், கீரைகள் எல்லாமே சத்தான உணவை நம்ம சாப்பிட்டு அதெல்லாம் இப்ப கிடைக்க அதை விரும்புறது இல்லை, எல்லாம் அப்படியே விட்டோம். ஸோ இயற்கை தான் நமக்கு கடவுள். இயற்கைக்கு மீற நம்ம எதுவும் செய்ய முடியாது, அது இயற்கையும் ஒத்துக்காது. ஸோ இயற்கையோடு வாழ்வோம், இயற்கையை ரசிப்போம். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, சிறப்பா இருந்தது. நன்றி. மிக்க நன்றிங்க சார். நிறைய உங்களோட வாழ்வியல் அனுபவங்களையும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. காசி ஆறுமுகம், வணக்கம். நீங்க பேசலாம். காசி ஆறுமுகம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க காசி ஆறுமுகம், பேசுங்க, தெளிவா இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையில இன்றைய அந்த உரை வந்து எனக்கு என்னன்னா, ஏதோ ஒரு இழப்பை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு அதைத்தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அந்த சிறு வயதில் எல்லாருமே பயந்துருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை சிறு வயதில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அவங்க கடைசியில் சொன்ன அந்த சிறுகதை மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நானும் வந்து அந்த புள்ள இருக்கிற சம்பவங்கள், அப்புறம் அந்த ஆடு மாடு குளிப்பாட்டுறது எல்லாமே எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்தது. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான அனுபவத்தை தான் கிராமங்கள் கொடுத்து கொண்டு இருக்கோம். ஏன்னா அந்த பிள்ளை இருக்கும் போகும்போது எனக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள். எங்களுக்கு என்னென்னா, இவங்களுக்கு அந்த பச்சை பாம்பு கையில் வந்த மாதிரி எனக்கு பூரான் ஒரு தடவை வந்து அங்கே பூரான்லாம் இருக்கும். அப்போ என் கையில் வந்து நெளிஞ்சது, என்னடான்னு பார்த்தா பூரான் இருந்தது. அப்புறம் அதை தூக்கி விசிறிடுச்சு. அந்த ஒரு நிமிடம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்லீப்பு உடம்புல உண்டு பண்ணிச்சு. இருந்தாலும் தொடர்ந்து அறுத்துட்டு தான் இருந்தேன். அது வரப்பில் வந்து எப்படியும் நம்ம வந்து மாடுகளுக்கு புல்லை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை அறுத்துட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இன்றைக்கி கேட்க நேரிட்டுச்சு. அதே மாதிரி அவங்க சொன்ன அந்த ஓடைகளோட வகைகள் பற்றி சொன்னாங்க. அதில் கலங்கல்னு ஒரு ஓடையை பற்றி சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊரில் ஒரு ஓடை பேரே வந்து கலங்கல் ஓடை தான். அது எனக்கு அர்த்தம் இப்போ தெரியல, இப்போ தான் தெரியுது. அந்த ஓடை ஏன் கலங்கல் ஓடைனா, தண்ணி நல்லா தானே ஓடுது, எதுக்கு கலங்கல் ஓடைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த ஓடையோட சைஸை பொறுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது ஒரு அகலமான பெரிய ஓடை, ஆனால் நீர் நிறைஞ்சு போகும். அது நேர்ந்து தான் பல ஓடைகளுக்கு வந்து கிளைகள் போய் அந்த வயல்களுக்கெல்லாம் போகும். அதே மாதிரி வடிகாலுக்கு ஏற்ற ஓடையும் அதுதான். இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடை வந்து உயரம் கம்மியாகி தாழ்ந்துகிட்டே போகிற மாதிரி இருக்கும். இறுதியில் வந்து மொத்தமாக எல்லா நீரும் சேர்ந்து அந்த ஓடையில் வடிகிற மாதிரி வச்சுருப்பாங்க.
அது வடிஞ்சு மறுபடியும் அது எங்கே போய் சேரும்னா தாமிரபரணி ஆற்றுக்கே போய் சேர்ந்துடும். அதாவது தாமிரபரணி ஆற்றுல இருந்து பிரிஞ்ச அந்த வாய்க்கால், அதில் இருந்து அந்த ஓடை வந்து இந்த விவசாயத்துக்கு மீதியமான நீரையும் அந்த ஓடையில் கொண்டு போய் ஆற்றுலே போய் கலக்கிற மாதிரி அதை வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மளோட நீர் மேலாண்மை ஒவ்வொரு கிராமத்துலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இது காட்டுது. இந்த மாதிரியான ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து எனக்குள்ள நினைவுபடுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த அறுவடை காலங்கள் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு முந்தின தடவையும் நம்ம ஐயா ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ கடந்த உரையில். அந்த அதே கவிதை தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ட்டு நான் ஏற்கனவே அதில் பதிவு பண்ணியிருந்தேன். என்னோட அந்த உரையிலே வந்து சொல்லியிருப்பேன், இந்த எறும்புகள் வந்து எப்படி பேசிட்டு போயிட்டு இருந்தது அப்படின்ட்டு. ஏன்னா அது நம்ம எப்படி தான் நம்ம நம்ம பரபரப்பாக இருந்தாலும் அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தரையும் புறணி பேசுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நினைவுகள் எல்லாமே வந்து அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி கம்பர் திருநாவுக்கரசர் அவர் வந்து அந்த சுண்ணாம்பு கால்வாயில் தூக்கி போட்டால் கூட வந்து அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒரு 8 மணி வெயில கூட நம்மளால் தாங்க முடியல, அதை கூட நம்மளால் ரசிக்க முடியல, நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு சுண்ணாம்பு கலசலில் அவங்க நிற்கும் போது அது எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும். அப்போ வந்து அவர் இயற்கையை நினச்சி அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து இயற்கை எந்த அளவுக்கு மக்கள் அந்த காலத்துலேருந்து நேசிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் இது காட்டுது. ரொம்ப அற்புதமான உரையாக இருந்துச்சு. எனக்கு அந்த சிறுவயது நினைவுகள் எல்லாமே கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்திட்டாங்க. இப்போ வந்துட்டு இதே மாதிரி நான் போய் இடையில நீச்சல் அடிக்க முடியல. என்னோட ஆற்றுல நீச்சல் அடித்தா மூச்சு வாங்குது. அந்த அளவுக்கு நம்ம உடல் பலகீனம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பழக்கமாக அது தொடர்ந்து பண்ணாதனால இப்போ சமீபத்தில் போய் நீச்சல் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு போட்டால், முன்னாடிலாம் எதிர் நீச்சல் அடித்து எவ்வளோ தூரமாக போவோம், எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் தூரம் போனாலே மூச்சு இறக்குது. அதேமாரி புல்லை எடுத்துடலாம் அப்படின்னு அண்ணன் கூட போய் ஒரு தடவை புல்லை இருக்க போனால் என்னால் அறுக்கவே முடியல. அண்ணன் பாட்டில் அறுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு கொஞ்சம் இதுக்கு மேலே அறுக்க முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் புல்லை இருக்கிறதெல்லாம் போட்டி போட்டால் இருப்போம். ஒவ்வொருத்தரும் வந்து சின்ன பசங்களாம் இருக்கும்போது செக் பண்ணுவான், நீ எவ்வளோ புல்லை எடுத்துருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தூக்கி பார்ப்போம். அப்போ வந்து நீ புல்லை எடுத்தது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பெரிய பெட்டி எடுத்துகிட்டு போவோம். அப்போது வந்து அந்த புல்லை வந்து அதில் போட்டுட்டு வெளியில் காமிக்கிறது பெருசாக காமிக்கணுன்ட்டு நல்லா அமுக்க மாட்டோம். மேட்டால் வச்சுட்டு பார்த்துலாம் எவ்வளோ புல்லை எடுத்துட்டோம் அப்படின்னு காமிப்போம். அதனால ஒவ்வொருத்தரும் தூக்கி பார்ப்போம். இல்லைன்னா ஓடி வந்து மிதித்து பார்ப்போம். அது கீழே இருந்துச்சுன்னா வந்து நீ சரியாக வந்து அமுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசில் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு அந்த புல்லை எடுத்துகிட்டு போய் மாடுகளுக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அந்த அளவுக்கு அருமையாக சொல்லியிருந்தாங்க. நினைவுபடுத்துறதுக்கு நன்றி. இதெல்லாம் இழந்துட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போதும் மனசு வருத்தமாக தான் இருக்குது. மிக்க நன்றிம்மா. நன்றிங்க காசி ஆறுமுகம். உங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாம் விளையாடும் போது பார்த்தா கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க, ஒரு 10-15 நிமிஷம் விளையாண்டுட்டு ஐ எம் டயர்ட் அப்படி சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. விளையாட முடியல அப்படிங்கிறாங்க, டயர்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த வார்த்தை அடிக்கடி சொல்றாங்க, டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தப்பெல்லாம் அந்த மாதிரி அதிகமா சோர்வா இருந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் ஞாபகங்கள் கிடையாது. இப்போ நீங்க நீச்சல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்களே இப்பெல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எதை இழந்திருக்கோம் அப்படிங்கறது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவா தெரியுது. நன்றிங்க காசி ஆறுமுகம். உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சித்ரா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். விந்தியம்மாவுக்கு நன்றி. நல்லா இருந்தது உரை. என்ன மாதிரி கிராமம் சாராத ஆட்கள்லாம் வாழ்த்தவங்களுக்குலாம் அவங்களுடைய இது வந்து அவ்வளோ நல்லா இருந்தது, கேட்டுக்கிட்டே இருக்க. எனக்கும் அந்த வேலை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணும்போது இந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது. அதெல்லாம் பார்க்காம இருந்தாலுக்கு கடவுள் போய் பார்த்துட்டு வா போய் கிராமம்லாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அங்க 2 இயர்ஸ் இருந்து அந்த விவசாயம் பண்றது ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே நடந்துட்டே இருக்கும். வீடு இருக்கும், இடங்கள்லாம் இருக்கும், எல்லாம் நிலம்லாம் இருக்கும். விவசாயம் நடந்துட்டே இருக்கும். நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். அந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கேழ்வரகு சொல்றோம்ல, ராகி, அதை வந்து ஆரியம்னு சொல்லுவாங்க. அதுதான் அதிகமா, ஏன்னா மழை இவ்வளவா இல்லாத அந்த பகுதினால அதிகமா அந்த வானபாத்து பூமின்னு சொல்லிட்டு அதை தான் விதைப்பாங்க. அதே மாதிரி நிலக்கடலை, இது 2ம் விவசாயம் பண்றத நாங்க அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டே தான் இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நிலக்கடலைய நல்லா விளைவிச்ச பிறகு பசங்க வந்து இதுல என்னன்னா அந்த நட விதை நடவு பண்ணும்போதும்
மற்ற சமயத்துலயும் லீவ் போட்டு பசங்களையும் யூஸ் பண்ணுவாங்க, கூட கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாங்க போய் சத்தம் போட்டு பசங்களை திருப்பி வண்டியில வச்சு கூட்டிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் நடக்கும். விவசாயத்துக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்திக்குவாங்க. அந்த ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அனுப்புங்க, லீவு நாள்ல பசங்களை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வேலை பார்க்க. மற்ற நாள்லாம் ஸ்கூல் டேஸ்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவோம். அந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி சோளத்துல இவ்வளவு வகை, வெறும் சோளம் அப்படின்னு மட்டும் தான் தெரியும். அதுல இவ்வளவு வகைகள் இருக்கான்னு அது மாதிரி அங்க போன பிறகுதான் நிறைய விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு, விந்தியாம்மா சொன்ன மாசில் வினையும் மாலை மதியமும் அதை சொன்னோன்னா ஒரு சந்தோஷம் வந்துச்சு. டெய்லி நம்ம சொல்ற பாடல், நம்ம திருநாவுக்கரசர் பாடல், அதை பாடும்போது அந்த கடைசியா முடிப்பாங்க பாருங்க. நீழலேன்னு சொல்ல மாட்டாரு, அந்த பாடல் முடிக்க மாட்டாரு, நீழலே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைச்சேன், அது சொல்றேன். அது வந்து இலக்கண குறிப்போட முடியும். நிழல்னு சொல்லாம அதனுடைய தன்மையை கூட்டி சொல்றதுக்கு நீழலே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. நீட்டல் விகாரம்னு சொல்லி இலக்கண குறிப்போட முடிஞ்சிருக்கும். அந்த பாடல் கேட்கும்போது, அம்மா பாடும்போது இன்னும் கொஞ்சம் அது பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு, நம்ம படிச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய நினைவுகள்லாம், அந்த ஊர்ல ஒர்க் பண்ண நினைவுகள்லாம் கொஞ்சம் மீட்டு கொண்டுட்ட மாதிரி. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். கற்பகாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. ஒரு ஒரு பாயிண்டே விடல. நீங்க எப்பதான் அது குறிப்பெடுப்பீங்கன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொன்னா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சித்ரா. தமிழ் ஆசிரியை சித்ராவா மாறின மாதிரி இன்னைக்கு இருந்தது. கணித ஆசிரியை அந்த அளவுக்கு அழகா உங்களோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி. சுதா மேம் வணக்கம், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். ரொம்ப ஒரு அழகான காலை பொழுது. எல்லா நாட்களும் அழகா இருந்தா கூட இன்னைக்கு இன்னும் ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? அத பாக்குறச்சே எனக்கு என்னமோ ஒரு டைம் மெஷினுக்கு வந்து எனக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ காலங்களை பின்னோக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு 55 ஆண்டுகள் பின்னாடி போய் ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியா, அந்த கீ ஹோல் சொல்லுவான் இல்லையா, நம்ம வாசல்ல யாராவது நிக்கிறாங்கன்னா அந்த கண்ணாடி வழியா பார்ப்போமே, அது வழியா பார்த்த ஒரு அனுபவம் இன்னைக்கு. அந்த வார்த்தைகள், ரொம்ப சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ரொம்ப தமிழ் மேல பற்று உள்ளவர். வெளிநாட்டுல நாங்க இருந்திருந்தாலும் அவர் சொன்ன கதைகளுக்கு என்னை கொண்டு போய் நிறுத்தின மாதிரி இருந்தது. அப்கோர்ஸ் அவர் கதை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டுகள் இன்னும் பின்னாடி போனோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சிறு வயசுல மறுபடியும் இந்த தாமிரவரணி பத்தி எல்லாம் அவங்க பேசும் பொழுது, அந்த குளிக்கிறது எப்படி, அங்க எப்படி குளிப்பாங்க, எப்படி துணி துவைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்பா கூட்டின்னு போய் ஒரு 2-3 நாள் கருங்குளம் ஊர்ல இருந்து தாமிரவரணிக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா என்ன பல ஆண்டுகள் பின்னாடி கொண்டு போய் அதை மறுபடியும் வாழ வச்சுது இந்த சில நொடிகள், சில நிமிடங்கள். அது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா 1-2 பேர் கருத்துக்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல சில விஷயங்களை தொலைச்சிருக்கோமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்படி யோசிக்க தோன்றப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு நாம தான் பார்க்கணும். இவங்க சொன்ன மாதிரி பல கதைகள், நம்மளால என்னெல்லாம் நம்ம சிறு வயசுல நம்ம என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கொண்டு போய் நம்ம குழந்தைங்க கிட்ட சேர்க்கணும். இன்னைக்கு வந்து இயற்கையா அவங்க சொல்றப்போ என்ன வந்து ஒரு மாடு மாதிரி நினைச்சுக்கிறேன். ஓகே, அப்ப அந்த நுனிப்பில்ல மேய்ஞ்சிட்டு அது போய் உட்காந்துட்டு அசை போடும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைகள், பிரயோகப்படுத்தின இப்ப அந்த வார்த்தைகள்லாம் நிறைய தொலைஞ்சு போச்சு. அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அந்த அனுபவம் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கே அப்படி இருக்கும்போது அதே மாதிரி சூழல்ல வாழ்ந்திருக்கிற 1-2 பேர் இத பத்தி பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு என்னால உணர முடியுது. என்னோட காலகட்டத்துல நான் வாழ்ந்த நாட்கள் கொஞ்சம் அப்பா கூட்டின்னு வந்து இங்க அந்த ஊர்களை காமிச்சு, அப்ப எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த 10 வயசுல ஒரு மாசம் லீவ்ல
இந்த ஊர் எப்படி வாழ்க்கைங்கிறத காமிச்சு அந்த கதைகள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி, நான் பிறந்த ஊர் வந்து மலாக்கா. மலாக்கா வந்து மலேசியால ஒரு ஸ்டேட், அதோட கேபிட்டலும் மலாக்கா தான். அங்க பார்த்தேன்னா லீவுல நான் வந்து வளர்ந்தது சிங்கப்பூர், பிறந்தது அங்க இருந்தாலும் லீவுக்கெல்லாம் வந்து மலேசியாவுக்கு போவோம். அங்க பார்த்தேன்னா இயற்கை எப்படி இருக்கும்னா, நிறைய தென்னந்தோப்புகள் அதிகம். அப்ப நான் சொல்றது 65 ஆண்டுகள் முன்னாடி எல்லாம் பேசுறேன். இப்போ எல்லாமே ஒரு கான்கிரீட் ஜங்கல் ஆயிடுது. அது சிங்கப்பூரா வேணா இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், எல்லாமே வெறும் நிறைய வீடுகள் அந்த மாதிரி ஆயிடுது இல்லையா? அங்க வந்து நீங்க போனீங்கன்னாக்கா நிறைய கிராமத்தோட ஒரு சூழல் இருக்கும் அங்க. எப்படின்னா நிறைய தென்னந்தோப்பு, நிறைய ரப்பர் மரங்கள். அங்கெல்லாம் ரப்பர் தோட்டம். அந்த ரப்பர் தோட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த கைலி சொல்லுவாங்க. நம்ம எப்படி லுங்கி சொல்ற மாதிரி அந்த லேடிஸ் எல்லாம் ஒரு கைலி போட்டுட்டு, கேரளால மேல ஒரு டாப் போடுவாங்க இல்லையா? ஆனா அது கொஞ்சம் லாங்கா இருக்கும் இவங்க போடுறது. ஸ்கர்ட் பிளவுஸ் ஒரு டாப் மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ரப்பர் தோப்புல தலையில ஒரு துணியை கட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் குழந்தை இருந்தாக்கா குழந்தைய வந்து முதுகுல சுமப்பாங்க. ஒரு துணிய வந்து கட்டிக்கிட்டு அது பின்னாடி வச்சுக்கிட்டு இவங்க போய் ரப்பர் தோட்டத்துல போய் வேலை செய்வாங்க. இதெல்லாம் நாங்க போய் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்த்தா, நம்ம சில சமயம் குழந்தைங்களா இருக்கிறவங்க உதவியை விட உபத்திரமா கூட இருப்போம். ஏன்னா அவங்க எத்தனை மரங்கள்ல ரப்பர், அதை டேப்பிங்னு சொல்லுவாங்க, ரப்பர் டேப்பிங். அந்த அதை எப்படி எடுக்கணும், அது கீழே வந்து ஒரு தேங்காயோட ஒரு ஓடை தான் அங்க கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் ட்ரிப் ஆகும், சொட்டு சொட்டாதான் விழும் அது, ரைட்? அப்புறம் சாயந்தரம் வந்து எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் ஒரு பாத்திரத்துல போட்டு அதை வந்து லேட்டெக்ஸ், அதுக்கு பேர் லேட்டெக்ஸ், ரைட்? அதை லேட்டெக்ஸா மாத்துவாங்க. இதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகத்துக்கு போச்சு. ஆல்தோ அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சூழலா இருந்தாலும் அதுவும் ஒரு கிராமிய ஒரு சூழலே. வீடுகள் எப்படி இருக்கும்னா இப்போ இருக்கிற வீடு மாதிரி இல்லை. இப்ப எப்படி நம்ம மரமும் தென்னங்கீத்து வச்சு நம்ம ஓலை வீடு எப்படி கட்டுறோமோ அந்த ஊர்லயும் அதே மாதிரிதான் கட்டுவாங்க. ஆனா ஸ்டில்ஸ்ல இருக்கும், ஒரு குச்சி மேல இருக்கும் அந்த வீடு. மரங்களும் அதே தென்னை இலை, தென்னை மரத்தோட கீத்து வச்சுதான் கட்டுவாங்க. அது பேரு அட்டப் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓடைகள் போகும், அதுல வந்து சின்னதா ஒரு மரத்தை வச்சு அதுல எல்லாம் குழந்தைங்கள்லாம், நானும் போயிருக்கேன் விளையாட்டா. அதுல டீப்பா இருக்காது, ரொம்ப ஆழமா இருக்காது அந்த ஓடைகள். அதுல எல்லாம் அது மாதிரி என்னோட சிறு வயசுக்கும் அது கொண்டு போச்சு. அப்பா வந்து இந்த ஊர்ல அவர் வாழ்ந்த சூழலை பத்தி சொன்னது எல்லாமே எனக்கு இந்த 3/4 மணி நேரம் அந்த காலகட்டத்துக்கு என்னை கொண்டு போய் மறுபடியும் ஒரு 10-15 வயசு பொண்ணா மாத்தி மறுபடியும் இப்போ இன்னைக்கு காத்தால பண்ண வேண்டிய டிஃபனுக்கு வந்துட்டேன். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய பொழுது ரொம்ப வித்தியாசமான பொழுது. மிக்க நன்றி அம்மா. தேங்க்யூ. மிக்க நன்றிங்க மேம். அழகா நிறைய அனுபவங்களையும் சேர்த்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சுதா மேம். வேற யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிரலாம், இல்லைன்னா நம்ம விந்தியா கௌரி அம்மாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். விந்தியா கௌரி அம்மா, நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உரையாற்றியதை கேட்டு நிறைய பேர் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களோட அனுபவத்தையும் சொன்னீங்க. அது கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் வாழ்க்கையில் பார்த்ததை கேட்டதை நான் பகிர்ந்துக்கிட்டேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க வித்யா கௌரிமா. உங்களுடைய கவிதை, கதை, சிறுகதை இது மூலமாகவும் உங்களுடைய இலக்கியங்கள் மூலமாகவும் இயற்கை எழில் பற்றி நிறைய அழகா ஒரு பயணம் போன மாதிரி நீங்க உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்கம்மா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த ஒவ்வொரு பேச்சாளருக்கும் நன்றி. பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி.
குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 6 மணிக்கு சிவராணி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களே சிறப்பு நிகழ்விலும் கலந்து கொள்ள அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.